ஒன்றான யாவே தேவனுடைய கிருபையால் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய யேசுவா கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய பொருள் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்ற கருத்துல பேசினா அது பெரிய கருத்து. அதுல ஒரு பகுதி மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில பரிசுத்த பவுல் ரெண்டு கருத்தையும் விளக்கிக்கிட்டே வருகிறார். குறிப்பாக மரித்தோரின் உயிர்த்தெழுதலை சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி கிறிஸ்தவர்கள் தான் பேசுகிறார்கள். ஜொராஸ்டர் குரூப் கூட பேசுறாங்க, ஆனால் வேற கருத்துல பேசுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இதை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்கள் பார்க்கிறோம். மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு இதில் நம்பிக்கை கிடையாது, நம்புவதும் கிடையாது. யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதை கூட அவர்கள் அதிகமாக ஏற்கும் ஒரு கருத்தாக கொள்வது கிடையாது. அவர்களுக்கு இது ஒரு அந்நிய கருத்து. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறார்கள். இதில் அநேகமாக பொதுவாக எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த கருத்து சரியான கருத்தா இருக்கிறதா, தெளிவானதா இருக்கிறதா என்றால் அது ஒரு சந்தேகத்துக்கான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. பொதுவாக வேதத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாவற்றையுமே சேதமடைய செய்து அதை தவறாக புரியும்படி செய்து சாத்தானான் என்ன செய்திருக்கான், ஆகாரங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறான். போலியான போதகர்களாலும் ஊழியக்காரர்களாலும் அந்த கருத்துக்கள் விதைக்கப்பட்டு அவைகளில் அதிக தூரமாக கழிவுர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் சத்தியத்தை சத்தியமாக படிக்க வேண்டும், சத்திய ஆவியோடு படிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்ப மாடர்ன் டெவலப்மெண்ட்ல கிறிஸ்தவர்களுக்கு கூட அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற கருத்துல நம்பிக்கை குறைந்து விட்டது. என்ன மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ஆகி போச்சு. நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், வாழுகிறது நன்றாக வாழ வேண்டும், ஆஸ்திக்கான வேட்கை என்று இன்னைக்கு மன்னா படித்தோம் இல்லையா, அதே போலதான் வேட்கையாக இருக்கிறது. பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட பூமியில சொத்துதான் சேர்த்து தங்களுடைய ஸ்தாபனத்தை அதிகமாக ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் மேலேயும் தேவன் கொடுக்கிற உயிர்த்தெழுதல் வரப்போகிற அந்த ஆசீர்வாதங்கள் மேலேயும் நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது என்று தெரிகிறது. அப்படி இருக்கிறதுனால உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பிசுபிசுப்பு ஒரு கருத்தாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு அது மாக்கிரியாக இகழ்ச்சியாக கூட இருந்தது. குறிப்பா யேசுவா கிறிஸ்து வந்திருக்க காலத்துல கூட சதுசேயர் என்ற ஒரு வகுப்பார் இருந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது கிடையாது, நம்புவது கிடையாது. அவர்கள் அதை இழிவாக கருதி கேவலமாக கிண்டலாக கருதினார்கள் என்று பார்க்கிறோம். அதை பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது கூட என்ன செய்யுங்க, அப்போஸ்தலர் 17:32 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அந்த அத்தனை பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அத்தனை பட்டணத்துல உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது அவர்கள் என்ன செய்தாங்க, அதை குறித்து அவர்கள் கேலி பண்ணினார்கள் என்று நினைக்கிறோம், இழந்தார்கள். அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆக அந்த காலத்துல உயிர்த்தெழுதல் ஒரு கேலி பொருளாக இருந்திருக்க அறிகிறோம். இன்னும் யூதர்கள் கூட இந்த இதில் அதிக கருத்து தெளிவு இருந்ததா என்று தெரியவில்லை. யேசுவா கிறிஸ்து மறுப மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது சீஷரிடம் என்ன சொல்கிறார், இந்த தரிசனத்தை நான் உயிர்த்தெழுந்து வரும் வரைக்கும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்கிறார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவர் என்ன செய்றாங்க, அது உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று அவர்கள் வினாவி கொள்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு தெளிவான சிந்தை இல்லை என்று அறிகிறோம் இல்லையா? ஆக
தெளிவில்லாத ஒரு கருத்து யூதர்களுக்கும் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கருத்து தெளிவாக இருந்தது. மார்த்தாளிடம் யேசுவா கிறிஸ்து சொல்லும் போது, உன் சகோதரன் உயிரோட வருவான் என்று சொல்லும் பொழுது, கடைசி நாளிலே எல்லாரும் உயிரோட வரும்போது அவனும் எழுந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேங்கிற தன்னுடைய விசுவாசத்தை அவள் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். ஆக இப்படி இருக்கும்போது வீட்டில் விசுவாசிக்கிற யூதர்களும் இருந்தார்கள், அதை குறித்து தெளிவில்லாத யூதர்களும் இருந்தார்கள், அதை ஏழுகிற யூதர்களும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், யெஷுவா முதல் வருகை வந்திருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வேதாகம் என்று பழைய ஏற்பாடு புத்தகம் மட்டும்தான் இருந்தது, புதிய ஏற்பாடு கிடையாது. புதிய ஏற்பாடு அது பிறகுதான் எழுதப்பட்டது. அந்த புதிய ஏற்பாடு வராதனால பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சில காரியங்கள், வசனங்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவான கருத்தை உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லவில்லை. அந்த கருத்து தெளிவில்லாதனால அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுக்கு ஏற்றார் போல கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தெளிவில்லாத கருத்து. ஒருவேளை இப்பொழுது நாம் அந்த பழைய ஏற்பாடு பகுதியை நாம் படித்து பார்ப்போமானால் தெளிவாக நமக்கு புரியும். ஏனென்றால் இப்பொழுது தேவனுடைய கிருபையினால சத்தியம் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டு சத்திய காரியங்கள் இன்னும் முழுமை அடைஞ்சிருக்கிறதுனால நாம் இந்த யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து விட்டதுனால இந்த கருத்துக்களை கொண்டு அதை படிக்கும் பொழுது அது தெளிவாக இருக்கிறதே பார்க்கிறோம் இல்லையா? அப்போ யோபு சொல்ற காரியங்கள்லாம் நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்போ உயிர்த்தெழுதல் காரியங்கள் வந்து புதிய ஏற்பாடு சத்தியங்கள் வந்த பின்பு பழைய ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்க உயிர்த்தெழுதல் காரியங்கள் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆனால் யெஷுவா கிறிஸ்து வந்திருந்த அந்த காலகட்டத்தில், புதிய ஏற்பாடு எழுதப்படாதிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பழைய ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிற இன்டைரக்டா அல்லது ஃபிகரேட்டிவா சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெளிவான கருத்தை கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆக தேவனுடைய பெரிதான கிருபையினால நமக்கு இந்த சத்தியங்கள்லாம் தெளிவாக நமக்கு கிடைக்கப்பட்டதை பார்க்கிறோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய யெஷுவா கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். யெஷுவா கிறிஸ்து யோவான் 14:6 நானா வழி, நானா சத்தியம், நான் தான் ஜீவனா இருக்கிறேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். அடுத்த யோவான் 11:25 நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் மரித்தாலும் என்ன செய்வானா, பிழைப்பான், வாழ்வான், ஜீவனோடு இருப்பான் என்ற கருத்தை அங்கே கூறுவதை பார்க்கிறோம். ஆக யெஷுவா கிறிஸ்து காரியங்கள் எல்லாம் நமக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. அவரே ஜீவனா இருக்கிறார் என்ற கருத்து நமக்கு அதை அதிகமாக புரிய வைத்தது. அது மட்டும் இல்லாமல் இப்ப பாடமா வாசிக்க கேட்ட ஒரு பவுல் எழுதின கொண்டு வருகிற 15ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதிகள் எல்லாமே உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப எலாபரேட்டா தெளிவா விளக்கி சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். ஏனென்றால் யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லை என்றால், மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்து மரித்தது, கிறிஸ்து எழுந்தது வீணாயிருக்கும். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. ஏன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு பவுல் ஆர்குமெண்டா எழுதிக்கிட்டே வருகிறார். சொல்லிட்டு எப்படி மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று, அப்போ மரித்தோர் எல்லாம் உயிர்த்தெழுவார்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். இங்கே மரித்தோர்கள் உயிர்த்தெழுந்தார் என்று அடிக்கடி கூறப்பட்டிருக்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்க படித்தீர்கள் என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஆகவே நான் தலைப்பை மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அது ஒரு சின்ன காரியம் இருக்குது. அங்க இன்னொரு உயிர்த்தெழுதலும் இருக்கு என்று சொன்னேன். அதனால இந்த குறிப்பாக இந்த பிரசங்கம் மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்து அமைந்திருக்கிறது. உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே 2 பிரசங்கங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, யூடியூப்ல இருக்குது. ஒரு பிரசங்கம் அடைக்கலசாமி அவர்கள் கொடுத்தார்கள், யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய தன்மையை பற்றி, the nature of his resurrection body, அதை குறித்து அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். ரம்போலாவும் ஒரு பிரசங்கம் கொடுத்திருக்கிறார். அவர் யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தில் செய்யப்படுகிற
அலுவல்கள், வேலைகள், ஊழியங்கள் என்ற கருத்தை அவர் பேசியிருக்கை பார்க்கிறோம். ஆனால் இந்த கருத்து இங்கே நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்து பொதுவான அந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்ல வருகிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இந்த மரித்தோர் யார் என்ற கேள்வி நமக்கு தெரிய வேண்டும். யேசுவா கிறிஸ்து வந்த பின்பு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாக சிலுவை சுமந்து கொண்டு தங்களை பிரதிஷ்டை பண்ணி போனவர்கள் எல்லாருமே புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட்டு அவர்கள் மணவாட்டு சபை ஓட்டத்தில் ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருமே வேதாந்தத்தின்படி உயிர் உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறோம். அந்த லிவிங் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பூமியில வாழும்போது பாவ மரண சரீரம் தான் இருக்குது அவங்களுக்கு. அவர்கள் எப்படி மரணத்துக்குள்ளாக போக போறார்கள். ஆனாலும் அது அவர்கள் அவங்க அதிலிருந்து விடுபட்டு அவர் என்ன செய்ய போறாங்க, ஆவி ஜீவியாக உன்னதத்தில் வாசம் பண்ண போகிறார்கள். அதுல அவர்களுக்கு இப்பவுமே கரு உண்டாயிற்று, ஜீவிக்கிற கரு, குமாரத்துவக்குரிய கரு உண்டாயிற்று. ஆனால் யேசுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பிரதிஷ்டை பண்ணாமல் ஒருவேளை ஜஸ்டிபிகேஷனோட நிறுத்தினவங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குறிப்பிட்ட எல்லாருமே அவர் என்ன செய்யல, அந்த தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்களாக ஜனிப்பிக்கப்படவில்லை. ஆக அப்படிப்பட்ட எல்லாருமே மரித்தோராக இருக்கிறார். அப்படி என்ன நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் மரித்தோராக இருக்கிறோமா, நாம் உயிருள்ளவராக இருக்கிறோமா? நாம் எல்லாரும் மரித்தோர். ஆமா, நடைபெறமா இருக்கும். நமக்குள்ள என்ன வரல, ஜீவன் வரவில்லை, ஜெனிப்பிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் மரித்தவர் தான் இருக்கிறோம். அப்போ நம்மை போன்ற யேசுவாவை ஏற்றுக்கொள்ளாத, அதை ஏற்றுக்கொண்டு நாமினலாக ஏனதோனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அது யேசுவாவுக்கு எதிரிலாக இருக்கிற எல்லாருமே மரித்தோர் தான். அப்போ இந்த மரித்தோர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி இந்த இதாக படிக்க போயிடும். அந்த உயிர்த்தெழுதல் வந்து ஒரு பெரிய பாடம். அது பல ஆங்கிள் படிக்கலாம். அது பல கருத்துக்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே அதை சுருக்கி நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை படிக்க வருகிறோம். ஆகவே மருத்துவரின் உயிர்த்தெழுதல் என்ற கருத்துல நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்து ஒரு ஸ்லைடு போடலாம். மருத்துவரின் உயிர்த்தெழுதலை பற்றி நான் படிக்கணும்னா அடிப்படையாக 3 மைய கருத்துக்களை பற்றி அறிய வேண்டும். 3 மைய கருத்துக்கள். இந்த 3 மைய கருத்துக்கள் முன் நிகழ்வு, ஆன்டிசிடென்ட், அடுத்தது வந்து தன்மை, நேச்சர், உயிர்த்தெழுதல் நேச்சர், அதன் வகைகள், உயிர்த்தெழுதல் வகைகள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம கவர் பண்ண முடியுமா என்று ஒரு சந்தேகம் தான். ஆனால் இதில் இவைகளை தொடாமல் உயிர்த்தெழுதலை பற்றி படிக்கவும் முடியாது. தனிப்பட்ட முறையிலே தனித்தனி தலைப்பாக படிப்பது அதிக நேரத்தை எடுக்கும். ஆனால் மொத்தத்தில் பேசிக்கிட்டே போகும்போது நீங்க புரிந்து கொள்ளலாம், இந்த 3 கருத்துக்களும் அது மைய கருத்துக்களாக இருக்கிறதை பார்க்கலாம். அதுல முக்கியமாக ஆன்டிசிடென்ட், முன் நிகழ்வு. மரித்திருக்க வேண்டும் என்றால், உயிர்த்திருக்க வேண்டும் என்றால் அது மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, நம்ம மரணித்திருக்க வேண்டும், மரண தண்டனை நீக்கப்பட்டிருக்க வேண்டும், தீமை அனுபவிக்கப்பட்டு இருக்க வேண்டும், தெய்வ அன்பு, ஞானம், நீதி, வல்லமை பற்றிய படி நீக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கருத்தை இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். மரணித்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் நிச்சயமாக மரித்திருக்க வேண்டும். ஏன் நிச்சயமாக மரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன்? சாத்தான் என்ன சொன்னான்? நீங்கள் நிச்சயமாய் மரிப்பதில்லை. சாத்தான் சொன்னது நிச்சயமாய் மரிப்பதில்லை. இந்த நிச்சயமாக மரிப்பதில்லை என்பதுதான் கிறிஸ்தவ மண்டலத்தில் இப்படி இருக்கிற கொள்கை. எல்லா கிறிஸ்தவ மண்டலத்திலும் அதுதான் இருக்கிறது. ஒரு கத்தோலிக்கர்கள் மத்தியிலே இருந்தது, புராட்டஸ்டன்ட் மத்தியில அது அதிகமாக அழுத்தி சொல்லப்படாமல் இருந்தது. அவர்கள் அதை விளக்க மாட்டார்கள் அதிகமாக. அவர்களுக்கு இது கான்ட்ரவர்சி வரும், அதனால் ஏன் பேச வேண்டும் என்று விளக்கி விடுவார்கள். அதில் போதிப்பதும் இல்லை, போதிப்புக்கு தக்கதான வேத அறிவும் இல்லாதிருந்தது. பிறகு பெந்தேகோஸ்துக்காரர்கள் வந்த பிறகு திரும்பவும் இந்த கத்தோலிக்கர் சொன்ன பொய்யை சாத்தான் பெந்தேகோஸ்து கூட்டத்தின் மூலம் நிறுவினான். அவர்கள் மிகவும் அதிக ஆணித்தரமாக தங்கள்கிட்ட அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி அந்த சாத்தானுடைய கருத்தை நிறுவி
மரணத்தில் மனிதன் நிச்சயமாக மறிக்கவில்லை. ஏவாள்கிட்ட சாத்தான் சொன்னது நிச்சயமாக மறிப்பதில்லை என்ற கருத்தை நிலைவிட்டான். ஆகவே அந்த கருத்து இருக்குமானால் அவன் உயிரோடு இருப்பானால் நமக்கு திருப்பி ஜீவன் எதற்கு இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வருகிறது. அடுத்த போல மரணத்தில் இருக்கிற ஒருத்தன், மறித்திருக்கிற ஒருத்தன் திரும்ப எழுப்பப்பட வேண்டும் என்றால் மரண தண்டனை நீக்கப்பட்டிருக்க வேண்டும். தண்டனை நீக்கப்பட வேண்டால் இல்லை என்றால் அவனுக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்போ தண்டனை நீக்கப்படாமல் யாரும் ஜீவித்திருக்க முடியாது என்ற ஒரு அந்த பிரமாணம் அங்கு தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தது போல அது நீக்கப்பட்டிருந்து அவன் எழுப்பி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். தீமையின் அனுபவம் அவனுக்கு இருக்க வேண்டும். தேவன் தீமையை ஏன் அன்பின் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்ற செய்தியை தேவர்பாட படிச்சிருப்பீங்க, அல்லது பிரசங்கமும் கேட்டிருக்கீங்க. யூடியூப்ல அந்த பிரசங்கம் இருக்குது. முடிந்தால் விரும்பி ஆர்வம் உள்ளவர்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். அப்போ தீமையின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறார். எதுக்காக? மனிதனுடைய நன்மைக்காக, இல்லையா? அப்போ நான் வாலிபனா இருக்கும் போதெல்லாம் அநேக கேள்விகள் கேட்டது உண்டு. ஏன் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைக்க வேண்டும்? அவன் கட்டாயம் விடுவான் என்று தெரியும். ஏன் வைக்க வேண்டும்? அதை வைக்காமல் இருந்திருக்கலாம்லே. இவரே சோதனையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நடந்து கொண்டார் என்றெல்லாம் ஏற்கு மாறாக நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தது உண்டு. ஒருவேளை அப்படிலாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால்தான் தேவன் இப்படி சத்தியத்தை கொடுத்தாரா எனக்கு தெரியல. ஏன்னா கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் தீமையை அனுபவிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார். அந்த அனுபவத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம், இல்லையா? இப்ப அன்பின் தேவன் அது நல்ல காரியம் செய்திருக்கிறார். அந்த அனுபவம் இருக்குதுன்னா அது எதுக்காக தேவன் அனுமதிக்கிறார் சொல்லி மாரல் சென்ஸ் டெவலப் பண்ணுவதற்காக, அதாவது சன்மார்க்க உணர்வா சன்மார்க்க அறிவு உணர்வு இருக்கத்தக்கதாக, அதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அதை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். இதன் மூலம் தேவ அன்பு, தேவ ஞானம், தேவ நீதி, தேவ வல்லமை பற்றிய பழி. இப்ப நான் கேள்வி கேட்டது போல எத்தனையோ பேர் நினைச்சுவாங்க, தேவனை கேள்வி கேட்டு அவருடைய ஞானத்தை கேள்வி கேட்டிருப்பாங்க, பழி சொல்லியிருப்பாங்க. அவருடைய அன்பு, அவர் மகனை கொடுத்தாருங்கிறாரு. இப்ப அநேகரை அன்பாய் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிறாரு. ஆனா அநேகர் நரகத்தான் நித்திய வேதனைக்கு தான் போறாங்க, கொஞ்சம் பேர் மட்டும்தான் போறாங்க. அப்போ ஒரு அன்பு என்ன ஆச்சுது? அவருடைய நீதி என்ன ஆச்சுது? அவர் வல்லமை இதெல்லாம் நினைத்தாரே செய்தாரே தவிர முடிய அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமை இல்லாமல் போய்விட்டதா? இப்படியெல்லாம் பலியான கருத்துக்களை கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். எப்படியோ தேவன் வஞ்சன்ஸ் உள்ள தேவன், பழி வாங்குற தேவன், அவர் அவிதான் எல்லாரையும் நரகத்தில் போய் பாடாப்படுத்துவார் என்று சொல்லி தங்களுடைய வஞ்சனை உள்ள பழி வாங்குற புத்திய தேவனுக்கு காட்டி தேவனை அப்படி காணப்படுவதாக அவங்க பிரதிபலிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பழி காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போக வேண்டும், இல்லையா? அப்படிதான் அந்த நிகழ்வுகள் இருக்க வேண்டும், ஆன்டிசிடென்டா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சத்தியத்தை நல்லா தெளிவாக படிக்க முடியும். ஆகவே இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நான் படிக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம இதயத்தை டியூன் பண்ணணும். அப்போ அடுத்த ஸ்லைட் போகலாம். இப்போ இது அடிப்படையாக ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எது சரி? மரணம் என்றால் என்ன? அநேகருக்கு நம்ம இப்போ சத்தியப்படுத்திக் கொண்ட நமக்கும் ஒரு தெளிவான ப்ரிசைஸா மரணத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும், இல்லையா? மரணம் என்றால் என்ன? அதுல 3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. உயிருள்ள நிலை, லிவிங் இன் டெத், மரணத்தில் உயிரோடு இருத்தல். இன்னொன்று உயிரற்ற நிலை, மரணத்துல ஜீவனற்ற நிலை, உயிரற்ற நிலை. அடுத்தது உயிர் இழந்த நிலை. இந்த 3ல எது சரி? நீங்க யாராவது சொல்ல முடியுமா? 2வது தான் சரி பிரதர், உயிரற்ற நிலை. உயிரற்ற நிலை சிஸ்டர் ரோசின் படி உயிரற்ற நிலை சரி என்று சொல்லிட்டாங்க. வேற யாரும் சொல்லுங்க. 2வது உயிரற்ற நிலை. அது யாரு சொல்ற? மார்கரெட் உயிரற்ற நிலை. இப்ப அநேகர் நினைச்சாங்க உயிரற்ற நிலைக்கு தான் ஓட்டு போடுவீங்க. ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு தான் நேரம் போயிடும். மொத்தத்தில் இந்த 2 பேருடைய சாம்பிளை வச்சு நான் என்ன செய்யறேன், ஒரு முடிவுக்கு வருகிறேன். எல்லாருக்கும் அநேகருக்கும் அப்படிதான் எண்ணம் வரும். ஏனென்றா நான் அப்படியே பேசி பழகிருக்கோம். உயிரற்ற நிலை, ஜீவனற்ற நிலை, ஜீவன் அற்று போயிட்டு உயிர் போயிட்டு. ஆனால் ஒரு கல் எடுத்துக்கிடுங்க, அதுக்கு உயிர் இருக்குதா?
இல்ல. மூணாவது தான் brother correct. அதுவும் உயிரற்ற நிலைதான். இப்ப அதுக்கும் அது மரணமா? கல்லு மரணத்திலயா இருக்குது? இல்ல, இல்ல. அப்போ உயிரற்ற நிலை என்பது சரியா? தவறு. தவறு. அப்ப எது சரி? உயிர் உயிர் இழந்த இழந்த நிலை. உயிர் இழந்த நிலை. அதுதான் சரி. ஜீவன் இருந்து ஜீவன் அற்று போயிட்டு. அப்போ உயிர் அற்று போயிட்டுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஜீவன் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அதான் உயிர் இழந்த நிலை என்று சொன்னா அது கரெக்டா இருக்கும். ஒருவேளை இப்போ இதை யோசிக்கும் போது சரியா தெரியும். உயிர் இழந்த நிலை, லைஃப் லாஸ்ட் ஸ்டேட். அப்போ மரணம் என்றால் என்ன என்றால், பொதுவாக நாம் பேசும்போதெல்லாம் அது ஜீவனற்ற நிலை, உயிரற்ற நிலை தான் பேசுவோம். ஆனாலும் அது சரியான கருத்து அல்ல. சரியான கருத்து உயிர் இழந்த நிலை. அப்போ உயிர் இழந்த நிலையில இருக்கும் பொழுது அங்க ஜீவனே இல்லை இல்லையா? ஆவி பிரிந்து விட்டது, சரீரம் மண்ணுக்கு போயிட்டது, அவன் இல்லாமல் போயிட்டான். மனுஷனா வென்றால் மரத்தை பின் அவன் எங்கே ஒளிந்து போகிறானே. அப்போ அவன் மனுஷன் இருந்தான், ஆனா இப்ப என்ன செய்யல? இல்லை, இழந்து போயிட்டான் ஜீவனை. ஆகவே உயிரிழந்த நிலைதான் சரியான கருத்து. இனிமேல் சத்தியம் பிடிக்க நாம் ப்ரிசைஸா பேச கற்றுக்கொண்டுகிட்டே வருகிறோம். அதுல இதுலயும் ஒரு சின்ன கருத்து நம்ம என்ன செய்யணும்? மரணத்தை பற்றி தெளிவான கருத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு அடுத்த ஸ்லைடுக்கு வரலாம். இப்ப மருத்துவரின் உயிர்த்தெழுதல் சொல்றது காரணம் என்னன்னா, உயிர்த்தெழுதல 2 பிரிவு இருக்குது. உயிர்த்தெழுதல 2, 1 Corinthians 15:40 படிங்க. 1 Corinthians 15:40. வானத்துக்குரிய மேனிகளும் பூமிக்குரிய சத்தமா படிக்கணும். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளை உடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. அங்கே பரிசுத்த பவுல் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா அந்த 2 உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே வித்தியாசப்படுத்தி எழுதி கொண்டே வருகிறதை பார்க்கலாம். ஆனால் சாதாரண கண் உடையவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. அந்த வித்தியாசம் தெரியாமலே படிப்பார்கள். வானத்துக்குரிய உயிர்த்தெழுதலையும் பூமிக்குரிய உயிர்த்தெழுதலும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி படிப்பாங்க. மேலும் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து என்னவென்றால், தாங்கள் எல்லாருமே எதுக்குரியவர்களா இருக்கிறாங்க? வானத்துக்குரிய உயிர்த்தெழுதலுக்குரியவர்களா இருக்கிறோம் என்று கருத்து அவர்களுக்குள்ள அதிகமாய் பதிந்திருப்பதால அவர்கள் பூமிக்குரிய உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாக கவனிப்பது கிடையாது. அவருடைய கருத்தெல்லாம் எதுல கட்டப்பட்டிருக்கு? இந்த பெந்தேகோஸ்தே கருத்து, அதாவது கத்தோலிக்கர் கருத்து, அது கால்வினிசம் என்று சொல்லுவாங்க. கால்வினிசம்னா என்னன்னா, சுவிசேஷ யுக முடிவுல யேசுவா கிறிஸ்து வருவார், நியாய தீர்ப்பு கொடுப்பார், வெள்ளை சிங்காசனத்தை உட்கார்ந்து இருப்பார், எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையா நிற்பாங்க. அங்க ஒரு புத்தகம் திறக்கப்படும், ஒவ்வொருத்தரை பற்றி உள்ள காரியங்கள் எழுதப்படும். வாசித்து ஒவ்வொருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அப்போ பரலோகத்துக்கு போகிறவர்களாம் கூட்டிட்டு போயிடுவாரு, மீதி உள்ளவரையும் அடிச்சு நிச்சய நரக வயதில் தள்ளி விடுறாரு, பூமியை சாம்பல் ஆக்கி விடுவார் என்று உற்சாகமா பிரசங்கம் பண்ணுவார்கள். இது கால்வினிசம் தியரி. கால்வினிசம் தியரி ஒரு பகுதி அதுல உண்மை இருக்குது, வானத்துக்குரிய ரட்சிப்பை பற்றி சொல்றது உண்மை இருக்குது. ஆனா அதோடு சேர்ந்து அவர்கள் சொல்ற மற்ற கருத்துக்கள் எல்லாமே தவறுகளா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே அவர்கள் தவறு என்று அவர்களுக்கு தெரியாதனால அந்த கருத்தை நம்ம நம்பித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம சத்தியத்தை படிக்கிற நாம் பகுத்து படிக்கிறோம். தேவனுடைய வெளிச்சம் நம்ம கிடைத்திருக்கிறதுனால அங்க 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறதை பற்றி படிக்கிறோம். இப்படி ஊக்கமாக பிரசங்கம் பண்ணுவார்கள். பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசியாக பிரேயர் பண்ணி ஆராதனை முடியும் போது, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவை நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. எங்க வரணும்? அதை சாம்பல் ஆக்கியாச்சு. உங்களுடைய சித்தம் பரலோகத்தை செய்யப்படுவதா, பூமியில செய்யப்படுவா? எங்க பூமியில செய்ய முடியும்? அது சாம்பல் ஆக்கியாச்சு. அதை உணர மாட்டாரு. முன்னுக்கு பின்னுக்கு முரணாக பேசுகிறோமே, ஜெபிக்கிறோமே, பிரசங்கம் உண்டா இருக்கிறது, ஜெபம் உண்டா இருக்கிறது என்று யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அதோடு அந்தந்த காரியத்தை அப்படி கேட்டுட்டு யோசிக்காதபடி அவருடைய மனம் எப்படி இருக்கு? இன்டாசிகேட்டட், அதாவது மருந்து கொடுத்து ட்ரக் கொடுத்து போதையாகி இருக்கிற போல சாதாரண நினைச்சிருக்கான், ஒரு போதையை கொடுத்து வைத்திருக்கிறான். அதனால அவங்க யோசிக்க மாட்டார்கள். அப்படி பிரசங்கம் கேட்டோமே, இங்க இப்படி ஜெபிக்கிறோமே, 2க்கும் ஒத்து இல்லையே என்று யார் யார் அப்படி யோசிக்கிறார்களோ அவர்களை தேவன் நினைச்சுக்கிறாரு, அழைத்து சத்தியத்தை கொடுக்கிறார். சரியா? இப்ப நம்ம வானத்துக்குரிய உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம படிக்க போகல. நாம் எதை பற்றி படிக்க போறோம்? பூமிக்குரிய உயிர்த்தெழுதல். அதனாலதான்
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி படிக்க போயிடும். இது செலஸ்டியல் பாடி, டெரஸ்டியல் பாடி இல்ல, செலஸ்டியல் பாடி. பூமிக்குரிய உயிர்த்தெழுதல், பூமிக்குரிய உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சொல்லும்போது அவங்க மரித்ததாவே இருக்கிறாங்க. அவர்களை யேசுவா கிறிஸ்து தம்முடைய அவர் செய்து முடித்து வைத்திருக்கிற அந்த மீட்கும் பலி புண்ணியத்தினாலே கிரயத்தினாலே மீட்டு கொண்டு வருகிறார் இல்லையா? அதான் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது என்ன ஆசீர்வாதமான வசனம்! இதை எல்லாரும் யோசிக்கிறாங்களா? அது உயிர்ப்பிக்கப்படுறவங்க எல்லாம் நரகத்திலிருந்து தான் வர்றாங்க, நித்திய வேதனையிலிருந்து தான் வர்றாங்க? இல்லை, அவர் மரணத்திலிருந்து எழுந்து வருகிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். ஆக இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தான் நம்ம இப்ப படிக்க போகிறோம். வானத்துக்குரிய உயிர்த்தெழுதலை பற்றி படிக்க போல பூமிக்குரிய மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடு போடலாம். ரிசரக்ஷன் என்று சொன்ன ஒருவேளை டிக்ஷனரி எடுத்து அதை ரெஃபர் பண்ணோம்னா அது பல விதமான அர்த்தங்களுக்கு வருகிறதே பார்க்கணும். வெப்ஸ்டர் டிக்ஷனரி ஒரு விசேஷமான ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி. அதை தான் அநேக சமயங்களில் நம்ம எல்ஐஎச்எம்ல ஜான்சனும் ரசலும் ரெஃபர் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் அந்த ரிசரக்ஷன் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்க அர்த்தம் வந்து மறுபடியும் எழுதல். பார்த்தீங்களா? மரணத்தை ஜீவனை இழந்திருந்த நிலை, உயிர் இழந்த நிலை அந்த கருத்துல வருகிறது. மறுபடியும் எழுதல். அவங்க ஏற்கனவே வாழ்ந்திருக்காங்க, இப்ப ஜீவனற்று போனான்னு சொல்ல விட ஜீவனை இழந்து போனார்கள், திரும்பவும் ஜீவனை பெற்று மறுபடியும் எழுதல் என்ற கருத்துல வருவதை பார்க்கிறோம். அது மரணத்திலிருந்து எழுதல். அதே அர்த்தத்தை பலவிதமான அர்த்தம் கொடுத்துருக்காங்க. மரணத்திலிருந்து எழுதல் ஒரு அர்த்தம். ரெசம்ஷன் ஆஃப் விகார், வீரியம் மீண்டும் கொள்ளுதல், உணர்ச்சி, எனர்ஜி, சக்தி மீண்டும் வருதல். இன்னொன்னு ஜீவனை மீண்டும் பெறுதல். அந்த மீண்டும் பெறுதல்ங்கிற கருத்து அங்க வருகிறதை பார்க்கிறோம். ரிசம்ஷன் என்று வருகிறதை பார்க்கிறோம். ரெசியூம், மீண்டும் வருகிறதை பார்க்கிறோம். ஒரு வேலை செய்துட்டு இருக்கோம், அது வேலை நீண்டு போச்சு, தடைப்பட்டு போச்சு, திரும்ப ரெசியூம் பண்றோம், அது திரும்ப தொடர்ந்து நடத்துறோம். அந்த கருத்துல தான் அந்த ரிசம்ஷன் ஆஃப் லைஃப் என்று அதை போடப்படுறதை பார்க்கிறோம். அப்போ டிக்ஷனரி கருத்துப்படி இழந்து போன ஜீவனை திரும்ப பெறுகிற காரியம், இழந்து போன சக்தி, அந்த எனர்ஜி, அந்த விகார் எல்லாமே போயிட்டு திரும்ப அதை பெறுகிற காரியத்தை குறித்து தான் ரிசரக்ஷன்ங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கே பார்க்கிறோம். இந்த ரிசரக்ஷன்ங்கிற வார்த்தை அனஸ்டாசிஸ்ங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. கிரேக்க வார்த்தை மேல போட்டிருக்கேன், உயிர்த்தெழுதல்ங்கிற ரெட் லெட்டர் கீழே கிரீக் என்று போட்டு அனஸ்டாசிஸ் என்று போட்டிருக்கு. அனஸ்தீசியா என்று சொல்லுவோம். மயக்க மருந்து கொடுத்தாச்சா, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணா மயக்க மருந்து கொடுத்தா என்ன செய்வாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் இல்லையா? ஆனால் சிலர் அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க. ஆப்ரேஷனுக்கு போகும்போது அனஸ்தீசியா அந்த டாக்டர்லாம் வந்து ஸ்பெஷலைஸ் பாடியெல்லாம் செக் பண்ணி அந்த அந்த சரீரத்துக்கு, அந்த பர்டிகுலர் வியாதிக்காரருக்கு என்னென்ன எந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அது இருக்கணும், இந்த காரியங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அது தவறாக கொடுத்தாங்கன்னா போனதான், மயக்கத்தில் போனவங்க அப்படியே செத்தே போயிடுவாங்க. ஆகவே அவங்க சர்டன் டைம் பிறகு அவங்க என்ன எழுந்து வரணும். அந்த ஆப்ரேஷன் டைமில் அவங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும். ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு திரும்பி எழுந்து வரணும். அது போயிட்டு வந்தவங்ககிட்ட அதை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே தெரியாது, ஆனால் கொஞ்சம் பொறுத்து அவங்க யாரும் பக்கத்துல வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தூரத்தில் எங்கேயோ மெல்லி சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்குமா, வேறு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் துணிப்பாக கேட்டுக்கிட்டே வரும், வேறு அதையும் சத்தம் தெளிவாக கேட்கும். அது பிறகு கண்ணை வடிச்சு பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஆழ்ந்த மரணத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த அனஸ்தேசியா கொடுக்குற காரியம். அந்த வார்த்தையும் இந்த உயிர்த்தெழுந்த வார்த்தையும் கிட்ட ஒன்று ஒரே இடத்துல தான் எடுக்கப்பட்டது. அனஸ்டாசிஸ் என்ற வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. அப்போ ரிசரக்ஷன் என்பது அனஸ்டசிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்த காரியம். ஆகவே இதுல உள்ள கருத்துப்படியும் மரணத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வர்ற காரியம் அதான் ரிசரக்ஷன். அப்போ ஜீவனற்று போயிட்டு திரும்பி வரணும். அப்போ ஜீவனை இழந்து ஜீவனற்றவள ஆகி திரும்ப என்ன செய்யணும், ஜீவனை பெற்று வர்றதான் ரிசரக்ஷன். இந்த டெபினிஷன் நமக்கு தெளிவா இருக்கணும். ஜீவனை இழந்து ஜீவனை பெற்று, அப்படி என்றால்
மருத்துவர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் நுண்ணித்து படித்து போதிக்கிறதுக்கு போதகர்கள் கிடையாது. போதகர்கள் எல்லாருமே மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கனால மேலும் சிஸ்டமேட்டிக்கா படிச்சு பேசுறவர்கள் வந்து ரொம்ப அத்தாரிட்டி மாதிரி அடிச்சு ஆர்கியூ பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த அறகுறை பிரசிங்கர்கள் தான் என்ன செய்வாங்க, எனக்கு ரொம்ப தெரியும் சொல்லி அடித்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட பிரசிங்கர் இருக்கிறனால அநேக கூட்டங்கள் போகும். தேவன் எங்களுக்கு படிக்காமலே தேவன் எங்களுக்கு டைரக்டா வெளிப்படுத்திட்டார் மூளையில. அதனால பைபிளை எது கொடுத்தாலே தெரியாதுன்னா அவங்க பேசுற ஆர்குமெண்ட் அப்படித்தான் இருக்கும். தேவன் எங்க மூளையில் நேராக கொடுத்தார், எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டார், எங்களுக்கு அவர் தான் பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் ஒரு காட்சியை காண்பிக்கிறதுனால எல்லாரும் அவங்க சொல்ல நம்புறாங்க. ஆனா வேத புத்தகம் பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டது, பரிசுத்த வான்களை கொண்டு எழுதப்பட்டது. அவரெல்லாம் கருவியாக தான் இருந்தாங்க. தேவன் தான் இதெல்லாம் பரிசுத்த ஆவி கொண்டு எழுதினார். அப்படி இருக்கும்போது அதில் உள்ள வசனங்களுக்கு எந்த வித முரண்பாடும் வராமல் பார்க்க வேண்டும். இந்த முரண்பாடுகள் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வேத வசனங்களை புறம்பே தழுகிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்லைடு போகலாம். இப்ப நம்ம வந்து உயிர்த்தெழுவை பற்றி படிக்கும்போது எதை நிச்சயமா படிக்கணும்? யேசுவா கிறிஸ்து வந்திருந்த சமயத்துல அவர் செய்த அற்புதம். 3 பேரை உயிரோடு எழுப்பினார் இல்லையா? யவீரின் மகள் செத்த உடனே அவ சிக்கா இருக்கும்போதே இன்விடேஷன் வந்துட்டு யேசுவா கிறிஸ்து புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. இடையில ஒரு சின்ன தடங்கள் என்று சொன்னா ஒரு பெரும்பாடுள்ள சரி வந்து சரீரத்தை வசனத்தை தொட்டு சக்தி போயிட்டது, அதை விசாரிக்கிறார். ஆக அந்த ஒரு தாமதம். அதற்கு பின்பு அவர் மறித்து போனதுனால வர வேண்டாம் சொல்றாரு அந்த யவீரு. ஆனாலும் யேசுவா கிறிஸ்து என்ன செய்யறாரு, போய் மறித்த உடனே இதை சந்தர்ப்பத்தை எதுக்காக சொல்கிறேன் என்றால், மறித்த உடனே அந்த மகளை உயிரோடு எழுப்பினாள் என்று பார்க்கிறோம். இப்போ அநேகர் சொல்லுவாங்க உயிர் தங்கி இருக்கதான். அது தங்கி இருக்கனால சில சமயங்கள்ல பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது கூட சிலருக்கு உயிர் வந்துடுது, சிலர் புதைக்கும் போது உயிர் வந்துடுது என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சில ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தவங்க சில முதல் உதவிகளை செய்தானா, சிகிச்சைகளை செய்தானா உயிர் திரும்ப வருகிற, சுவாசம் திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒருவேளை உயிர் வந்திருக்கலாம் என்று கூட சிலர் என்ன செய்வாங்க, யேசுவா கிறிஸ்து செய்த அற்புதத்தை நம்பாதவர்கள் கூறலாம். ஆனா அடுத்த காரியம் வந்து நாயினூர் விதவை மகன் செத்து புதைக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க, பாடையில தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது இதுதான் யேசுவா கிறிஸ்து வாலண்டியரா செய்த ஒரு அற்புதம் என்று பார்க்கிறோம். பொதுவாக எல்லா அற்புதங்களுமே அவருக்கு வேண்டிக் கொண்டதாக செய்தாங்க. நாயினூர் விதவின் மகன் பாடை வருவதை பார்க்கிறோம், தாய் அழுது கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்பொழுது யேசுவா கிறிஸ்து மனம் முருகி அந்த பாடையை தொட்டு அவனை எழுப்புகிறதை பார்க்கிறோம். இப்போ செத்து சில மணி நேரங்கள் ஆன பிறகு அந்த மனிதனை எழுப்புகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லாசரு 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப உயிர் எங்கேயுமே தங்கியிருக்க முடியாது. அதை மாத்தாள் சொல்கிற போது நாற்றம் அடிக்கின்றே சொல்கிறார், கெட்டு போயிருக்கும் சரியாமே. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையிலே லாசரு யேசுவா கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். 3 அற்புதங்களை யேசுவா செய்கிறார். இதற்கு அதுக்கு பிறகு பேதுரு மூலம் அற்புதம் செய்யப்படுகிறது. தபித்தாள், தொர்க்காள் என்ற அர்த்தம் கொண்ட தபித்தாள் என்று போடப்பட்டிருக்கும். பேதுரு அதான் எங்கே வேதத்துல காணப்படுகிற என்பதையும் சைட்ல குறிச்சிருக்கிறேன், நீங்க நோட் பண்ணிடுங்க. தபித்தாள் உயிரோட வருகிறதை பார்க்கிறோம். அவங்க எல்லா விசுவாசிகளெல்லாம் பேதுரு வேண்டிக் கொள்கிறாங்க. அந்த பேதுரு என்ன செய்கிறார், அந்த தபித்தாளை உயிரோட எழுப்புகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தால் பவுல் அங்கே இரவு முழுதும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஜன்னல்ல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டிருந்தார் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஐதிகு என்பவன் நினைக்கிறான், கேட்டு தூங்கி அவங்க மேல கீழே விழுந்துறான். அது மேல் மாடி கீழே விழுந்து செத்து போயிடறான். ஆனா பவுலை திரும்ப என்ன அந்த ஐதிகை குணமாக்கி உயிரோட கொண்டு வர செய்கிறதை பார்க்கிறோம். இந்த அந்த 2 காரியங்களும் யேசுவா கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் செய்த காரியம். யேசுவா கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்னதாகவே 3 அற்புதங்கள் நடந்திருக்கு. மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட 3 காரியங்கள் நடந்திருக்குது. அதாவது சாரிபாத் விதவின் மகன் எலியா அந்த பஞ்சத்தினாலே ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கிறான்.
அங்கே சாரிபாத் விதவி வீட்டுல அங்கே அவ மாவும் எண்ணெயும் அவளுக்கும் தன் மகனுக்கும் தான் சஃபிஷியண்டா இருக்குது. அது ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு அவன் சாகலான்னு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல போய் எலியா போய் சேர்ந்து கொண்டு இதை எனக்கு முதல்ல சுட்டு கொடு என்று கேட்கிறாப்புல. அப்போ அவங்களுக்கு இருந்ததுதான் முற்றிலுமாக எலியா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா என்ன ஆகி போச்சு, மாவும் செலவழியில எண்ணெயும் செலவழியில அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய ஒரு அற்புதத்தை அந்த சாரிபாத் விதையின் வீட்டிலே எலியா செய்தார். அந்த பையன் செத்து போயினான். அப்பொழுது எலியா அந்த பையனை மேல 3 இடம் படுத்து எழுப்புவரை பார்க்கிறோம். இதை எலியா சரித்திரம் படித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இது மூமெண்ட், ரிஃபார்மேஷன் மூமெண்ட் எழும்பி வருவதற்கு பிரயாசப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்று படித்தோம். அது இன்சிடென்டல். சரி, இங்கே உயிர்த்தெழ செய்தான் என்று பார்க்கிறோம். இப்ப எலியா மூலம் சாரிபாத் விதவியின் மகன் உயிரோட வந்தான். அதே போல எலிசா தங்கியிருந்த சுனேமியா மகன் அவளும் செத்து போயிடான். அப்போ என்ன செய்யறான், எலிசா போய் அந்த சுனேமியா மகனை குணமாக்குறதை பார்க்கிறோம், உயிரோட கொண்டு வருவதை பார்க்கிறோம். இது போக இன்னொரு காரியமே இருக்கிறது. ஒருவனை அடக்கம் பண்ணவதற்காக இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையை தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்தில் உள்ள எதிரிகளுடைய படை வந்து விடுது. அதை கண்டு பயந்து என்ன செய்யறாங்க, பக்கத்தில் உள்ள கலரில் அந்த பாடையை போட்டுட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. அந்த கலரை யாருடைய கலரையா இருந்தது, எலிசாவின் கலரையா இருந்தது. எலிசாவினுடைய எலும்பு பட்ட உடனே அந்த செத்து போன மனுஷன் உயிரோட வந்துடுறான் என்று 8 அற்புதங்கள், செத்து போன மனிதர்கள் உயிரோட வந்த காரியங்கள் 8 நிகழ்வுகள் வேதத்தில் கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இவர்களும் உயிரோடு தானே வந்தார்கள். இவர்கள் உயிரோடு வந்தார்கள் என்றால் இவர்கள் ரெசரக்ட் ஆகி வந்துட்டாங்கன்னு சொல்லலாமா? உயிரோடே வந்துட்டார்களே, உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் அல்லவா? அப்படி என்றால் இவர்களும் உயிர் தெழுந்தார்கள் என்று சொல்லலாமா? அநேகர் பிரசங்கம் பண்ணும்பொழுது இவர்களும் உயிரோட வந்த உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், உயிர் தெழுந்தார்கள், உயிர் தெழுந்து வந்தார்கள் என்று பிரசங்கம் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு சரியல்ல. நான் வேத வசனங்களை படிக்கும்போது, வேத வசனங்களை பேசும்போது நம்ம லாயர் இருந்து கோர்ட்ல வார்த்தைகளை விடாம பேசணும் இல்லையா, ஆக்ட் படி பேசணும். அதே போலதான் சத்தியத்தையும் நம்ம என்ன செய்யணும், வார்த்தை விடாது பேசணும் இல்லையா. மரணத்தை பற்றி பேசும்போது சொன்னேன் இல்லையா, உயிரற்ற நிலை, உயிர் இழந்த நிலை. அந்த உயிரற்ற நிலை என்று நம்ம சொல்ல முடியாது. உயிரற்ற நிலை சொல்லலாம், எப்ப உயிரோடு இருந்து உயிரற்ற நிலைக்கு போனான்னு ஒரு கூட ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆனா வெறுமனே உயிரற்ற நிலைன்னு சொன்னா கல் மண் எல்லாமே அந்த உயிரற்ற நிலை தான். ஆகவே நான் அதை அப்படி சொல்ல முடியாது. உயிர் இழந்த நிலை. அதே போல ப்ரிசைஸா சத்தியத்தை சொல்ல வேண்டும். அப்போ இந்த இடத்துலதான் பார்க்கும்போது வேத வசனத்தை எடுத்து பார்த்தா ரெசரக்ட்ங்கிற வார்த்தை உபயோகிக்கப்படவில்லை. ரெசரக்ட்ங்கிற வார்த்தை உபயோகிக்கப்படவில்லை. ஒருவேளை யெஷுவா கிறிஸ்து மறிக்கும் போது கலர்கள் எழுந்து வந்தார்களே, அதை பற்றி சொல்லவில்லை என்று சொல்லலாம். அது பிஜி உடுவாசா என்ற அவருடைய ஆராய்ச்சியின்படி அது LHM நினைச்சிருக்காங்க. அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மேனுவல்ல ஒரு பக்கத்துல அச்சடிச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்டர்போலேஷன் என்று கொடுக்கப்படுறது, சொருகப்பட்ட இடச்செறிவான வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கை பார்க்கிறோம். ஆனாலும் சில சமயங்கள்ல இடைச்செறிவுன்னு தெரிஞ்சா கூட அதுக்கு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ஒரு சில மொழியாக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கும்போது இப்படிப்பட்டவர்கள் மறித்து உயிரோடு வந்தாங்களே அவருக்கு ஒப்பிட்டு தான் சொல்றாங்க. ஆனால் இடைச்செறிவுன்னு சொன்ன பிறகு நம்ம அதை ஆராய வேண்டுமாங்கிறது என்னுடைய கேள்வி. ஆக நான் அதை இங்கே கொண்டு வரவில்லை. ஆக இந்த 8 மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலாக கருதப்படுகிற காரியம் இருக்கிறது. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலா என்று பார்ப்போமானால் இந்த வார்த்தைகள்ல ரெசரக்ட் என்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. அதை ரேஸ்டு அல்லது அவேக்கன் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர அவர்களை ஒரு நாளும் ரிசரக்ட் பண்ணி வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே நாம் அறிய வேண்டியது என்னென்னா, நிச்சயமாக இதெல்லாம் உயிர்த்தெழுதல் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது உயிர்த்தெழுதல் இல்லை என்று கேள்வி கேட்போமானால் அதற்கு அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். அங்க வேத வசனம் என்ன சொல்லுது, 1 Corinthians 15:20 கிறிஸ்துவோ
மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். முதல் பலன் முதல்ல உயிரோடு யாருது? யெஷுவா கிறிஸ்து தான். யெஷுவா கிறிஸ்து உயிரோட வரலன்னா வேற யாரும் உயிரோட வர முடியாது. அந்த மீட்கும் வழி கொடுக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வழி திறக்க வேண்டியது, அந்த ஜீவனுக்கு வழியை திறக்கிறது யாருதான்? யெஷுவா கிறிஸ்து. அவரே வழி. அவருக்கு முன்னதான் யாரும் என்ன செய்ய முடியாது? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வர முடியாது. உயிர்த்தெழுந்து வர முடியாது. அவரே முதல் பலனானவர். அப்போஸ்தலர் 26-23 கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதற் பேருமானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் அவர் தான் முதல் உயிர்த்தெழுதல். அடுத்தாற் போல கொலோசியர் 1:18 அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்வர், மரித்தோரிலிருந்து எழுந்த முதல்வர் ஆகி என்று எல்லாத்திலும் முதல்வராக இருக்கும்படி. அதுல இன்னொரு விஷயம், ஏன்னா கொலோசியர்ல சொல்லப்பட்ட இடம் வந்து யெஷுவா கிறிஸ்து முதல் பேருமானார், ஃபர்ஸ்ட் பிகாட்டன், எல்லா சிருஷ்டிகளுக்கும் முன்பாக பிறந்தவர், தேவனால் உண்டாக்கப்பட்டவர். அடுத்தது அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றிற்கும் அவர் முதல்வராக இருக்கும்படி அவரு தான் தேவன் நினைச்சார் பூமிக்கு அனுப்பினார் என்று அந்த 16ஆம் வசனத்துல படிக்கிறோம். 16ஆம் வசனத்துல படிக்கிறோம். படிச்சுட்டு அதுல என்ன 18 என்ன படிக்கிறோம்? எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல்வராகி. இப்ப முதல்வராக அதுலயும் உயிர்த்தெழுந்து அவர் தான் முதல்வர் ஆகணும். அவருக்கு முன்னாடி யாரும் உயிர்த்தெழ முடியாது என்று வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்படி வெளிப்படுத்தல் 1:2-5 என்ன சொல்லிருக்கு? அது வந்து அங்கேயும் அவர் முதல் பிறப்பானவர்னு சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்து என்ன புரிகிறேன்டா, யெஷுவா கிறிஸ்து முதல் பிறப்பு மரணத்திலிருந்து. எதுல முதல் பிறப்பு? பூமி உண்டாக்குவதற்கு எல்லாவற்றுக்கும் முன்னதாக, எதையுமே உண்டாக்க முன்ன, வானத்துல உள்ள காரியங்கள், பூமியில் உள்ள காரியங்கள், சகல எந்த ஒரு காரியமும் உண்டாக்கப்பட முன்ன தேவன் யெஷுவா கிறிஸ்துவை உண்டாக்கினார், முதற் பேருமானார். சர்வ சிருஷ்டிக்கும் அதுலயும் முதற் பிறப்பு. அதே சமயத்துல மரணத்திலிருந்து உயிரோட அவர் தான் முதல்வர். அப்படி இருக்கும்போது திருத்துவம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். தேவன் பெரிய கிருபையினாலே நமக்கு அந்த தெளிவை கொடுத்தார். இங்கே இதுலயும் முதல் பிறப்பா இருக்கும்படி, ஆவியிலிருந்து பிறக்கிறதுக்கும் முதல் பிறப்பரா இருக்கும்படி இல்லையா? born again என்று படிக்கிறோம் இல்லையா? இந்த born againலயும் முதலாக பிறக்கும்படி தேவன் என்ன செய்தார்? யெஷுவா கிறிஸ்துக்கு தான் உதவி செய்தார். ஏனென்றால் யெஷுவா கிறிஸ்துக்கு தான் என்ன செய்ய முடியும்? அவன் மீட்கும் பலியா தன்னை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது வேற யாரும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் நிச்சயமாக அந்த மீட்கும் பலி கொடுத்ததுனால அவருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும். தேவன் அவரை உயிரோடு எழுப்புறார். அவருக்குள்ளாதான் மற்றவங்களும் உயிரோட எழுப்ப முடியும் இல்லையா? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் மரித்தவர்கள் வீண் என்று சொல்லப்படுறது இல்லையா? மரித்தவர்கள் எழுந்திருக்க முடியாது, மரித்தவர்கள் தான் வீண். மரித்தவர்கள் எழுந்திருவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றுதான் அந்த ஆர்குமெண்ட் வருது. அப்போ 1 கொரிந்தியர் 15 நீங்க கேர்ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அழகாக ஆர்கியூ பண்ணி எழுதிட்டே போறாரு பரிசுத்த பவுல். அப்போ உயிர்த்தெழு கிறிஸ்துவின் உயிர்த்தெழு முதலா இருக்கணும், அந்த முதற் பிறப்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது முன்னாலே சொல்லப்பட்ட 8 உயிர்த்தெழு மரணத்திலிருந்து எழுந்த காரியங்களும் உயிர்த்தெழுதலுக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ முன்னால் சொல்லப்பட்ட 8 காரியங்கள் நிச்சயமாக அது உயிர்த்தெழு அல்ல. அவைகள் மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து ஒருத்தர் நீங்கி எழும்புறது போல மரண வியாதியிலிருந்து எழுந்து வந்திருக்கலாம். அப்படிதான் கருத வேண்டும் இல்லையா? மரணத்திலிருந்து எழுந்து வந்திருக்கான்னு சொன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு டைஃபாய்டு இருந்தது, டைஃபாய்டு வந்து நான் சுகம் பெறுகிறேன்னு வச்சிருக்கேன். சுகம் பெற்ற பிறகு எனக்கு வியாதி வராது என்ன நிச்சயம்? திரும்பவும் வியாதி ஏதாவது வரலாம், திரும்பவும் வியாதி வந்து சாகலாம். ஆக எழுந்து வர்றது வந்து மரணத்திலிருந்து எழுந்து வர திரும்பவும் மறிக்கலாம். இதுதான் கருத்து. மறிக்கவே மாட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. லாசரு பிறகு மறிக்கவில்லையா? உயிர்த்து வந்தான்னு சொன்னா அவன் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்திலிருந்து எழுந்து வந்தான்னு சொல்லும்போதுதான் அவன் எழுந்தான், திரும்பவும் மறிப்பான். ஆக அந்த 8 காரியங்களிலும் அவர் நிச்சயமாக பின்னொரு காலத்துல அவங்க மறித்திருப்பார்கள். மரணம் அவர்கள் வந்து போகவில்லை, மரணம் அவளை ஆண்டு கொண்டுதான் இருக்கு என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த காரியம் வந்து வியாதியிலிருந்து எழுந்த ஒரு காரியமே தவிர நிச்சயமாக
உயிர்த்தெழுதல் அல்ல. அப்ப உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். இப்ப விவிலியத்தின்படி உயிர்த்தெழுதல் என்றால் என்னன்னா, ஆதாம் மரணத்திலிருந்து எழுதல் வேண்டும். இப்ப அந்த ஆதாமுடைய மரண சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இல்லையா? எல்லாருக்கும் ஆதாமுடைய மரண சாபத்தினால மறித்திருக்கிறோம். இப்ப அதுல இருந்து எழுந்து லாசருவோ யவீரு மகனோ அல்லது நாயனூர் விதவியின் மகனோ வந்து எழுந்தாங்கன்னா அவர்கள் என்ன செய்யல? ஆதாமின் மரணத்திலிருந்து வெளியே வரலை. மரண வியாதியிலிருந்து அந்த உயிரற்ற நிலைக்கு போயிட்டு, அதாவது ஜீவனை இழந்த நிலைக்கு போயிட்டு திரும்ப ஜீவனை பெற்று வருகிறார்கள் இல்லையா? ஜீவனை அற்ற நிலையில் இழந்த நிலைக்கு போயிட்டு திரும்ப ஜீவனை பெற்று வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன எடுபடவில்லை? அவர்கள் மேல் இருந்த ஆதாமின் மரண சாபம் எடுபடவில்லை என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மரண சாபம் எடுபட்டால் மட்டும் போதாது, இந்த மரண சாபத்தினால் சாபத்துக்குரிய அந்த வல்லமை, அந்த சக்தி அதிலுமே எடுபட வேண்டும். இது எதுக்கு சொல்கிறான்னா, இப்ப ஆதாம் மரணத்திலிருந்து வந்தவங்க எல்லாரும் 2ஆம் மரணத்துல போகாம இருப்பாங்க. கேரண்டி இருக்கா? இல்ல. இல்ல. அப்போ ஆதாமின் ஆபத்துல எழுந்து வந்தா கூட அந்த முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஒருவர் வந்து யெகோவா கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பு நாள்ல உயிர்த்தெழும் நாள்ல ஒவ்வொருவரையும் இவரோட எழுப்புகிறார். அப்போ ஆதாம் மரணத்திலிருந்து எழுந்து வராங்க இல்லையா? ஆதாம் மரணத்திலிருந்து இப்ப நம்மளே எழுந்து வரணும். ஆனா அது ஆதாம் மரணத்திலிருந்து எழுந்து வந்துட்டோமே தவிர நம்ம திரும்ப மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம மேல என்னதான் இருக்குது? 2ஆம் மரணம் சாபம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? அது சாபம் என்று சொல்ல அந்த வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் எழுந்து வரும்போது அதாவது ஆதாமின் சாபத்தில் நடைபெணமா இருந்து கிடைபணமானோம். திரும்ப கிடைபணமா இருந்து திரும்ப என்ன செய்யறோம்? நடைபெணமா தான் எழுந்து வருகிறோம். இப்ப நடைபெணமா இருந்து நம்ம என்ன செய்யறோம்? திரும்ப என்ன செய்ய வேண்டும்? உயிர் தெழுந்து கொண்டே வர வேண்டும். அப்போ செத்து கொண்டே சாகிறோமோ அதுபோல உயிர்த்து கொண்டே வர வேண்டும். உயிர்த்து எழுந்து கொண்டே வந்து உயிர்த்தெழுதல் அடைய வேண்டும். அவர்தான் யாரு? உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சில்ட்ரன் ஆஃப் ரிசரக்ஷன் என்று யெகோவா கிறிஸ்து குறிப்பிடுகிறார். சில்ட்ரன் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுந்து வருகிறார். அவர்கள் கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது என்று சொல்கிறார். அப்போ உயிர்த்தெழுதின் பிள்ளைகளாக ஆவதற்கு அத்தனை எழுந்து கொண்டே வரணும். அப்படி வந்தாதான் 2ஆம் மரண சாபத்திலிருந்து அந்த 2ஆம் மரணம் தலைவர் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம மரண சாபம் ஆதாமுக்குள்ள வந்த காரியம் 2ஆ பிரிஞ்சு போகுது. ஒன்று வந்து ஆதாமின் மரணம் சாபம், அடுத்தது அது நம்முடைய பொறுப்பாகிவிடுது. 2ஆம் மரணம் வந்து நான் அவரவர் பொறுப்பு இல்லையா? அவனவன் தன்னை யார் அத்திக்காய்கள் சாப்பிட்டாலும் அவர்கள் பற்களை பூசி போகும், யார் பாவம் செய்வானோ அவனை சாவான் என்றெல்லாம் எசேக்கியேல்ல படிக்கிறோம் இல்லையா? அதே போல அது அவரவருடைய பொறுப்பு ஆகிவிடுகிறது. அந்த மரண காரியங்கள் அவன் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அந்த மரணங்கிற பவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மரணம் தண்டனை சாபம் என்று ஆதாமில் நீக்கப்பட்டா கூட மரணத்தினுடைய சக்தி, இந்த மரணத்தினுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இருந்து கொண்டே இருக்குது. இது மருத்துவரின் உயிர்த்தெழுதை பற்றி பேசுகிறேன், வானத்துக்குரிய உயிர்த்தெழுதை பற்றி பேசுறேன். ஆக நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இப்போ பூமிக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காரியங்கள்ல உயிரோட வந்தாங்க, மரணத்திலிருந்து ஆதாமின் மரண சாபத்திலிருந்து எழுந்து வந்தா கூட அவங்க என்னத்துக்குள்ள இருக்காங்க? மரணத்தின் வல்லமைக்குள்ளாக இருக்காங்க இல்லையா? அதை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப மரண ஆதிக்க வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக தான் உயிர்த்தெழுந்தே வருகிறோம் என்ற கருத்தை நம்ம பார்க்கிறோம். சரியா? அதான் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். அதான் ஒரு கேள்வியா வைக்கப்படுது. அடுத்த ஸ்லைடு. மரணத்திலிருந்து எழுதல் மருத்துவர் எல்லாருக்கும். இது வந்து ஒரு பெரிய இடியாக இருக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு. உயிர்த்தெழுதலாம் எல்லாருக்குமா? அது எப்படி? அவங்க நரத்துல பாடப்படும் நினைப்பேன். இல்லை, அறகுற அறிவோட அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தங்கள் வைராக்கியத்துல எப்படி பவுல் சவுலா இருக்கும்போது யாவை தேவனோட வைராக்கியத்தினால கிறிஸ்தவர்களை கொண்டானோ, அதே மாதிரி இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் வைராக்கியத்தினால, ஆனா அறிவு இல்லாம காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்க? மற்றவங்க யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடாது, பரவத்துக்கு வரக்கூடாது, நாங்க தான் போனோம்
மற்றவங்கெல்லாம் சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, பிரசங்கம் பண்ணியாச்சு, கேள்வி கேட்கல, அந்த காது கொடுத்து கேட்கவில்லை. ஆகவே அவங்களாம் அழிந்து போகணும். அது எப்படிப்பட்ட அழிவு? செத்துக்கொண்டே பாடுபட்டு கொண்டே செத்து போகணும், செத்துக்கொண்டே பாடுபடணும், வேதனைப்படணும், எரிநரத்தில் வெந்து கொண்டே இருக்கணும். இப்படி எல்லாம் அவங்க இமேஜின் பண்ணி என்னெல்லாமோ சொல்லிவிட்டே இருப்பாங்க. அது தங்களுடைய பழி வாங்குற எண்ணத்தை தேவன் மேல சாட்டி அவ்விதமாக தேவனை நினைக்க கருதும்படி சாத்தான் ஏவி இருக்கிறான். இவர்கள் எல்லாரும் சாத்தானுக்கு தூதுவராக இருக்கிறார்கள். இதுல யார் சந்தோஷப்பட்டு இருக்கா? சாத்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனா நாம் அதுக்கு அறிவோடு கேட்கணும். தேவன் எல்லாரையும் மனதிலிருந்து எடுத்துக்கொண்டாரு. இப்ப 1 Corinthians 15:22 படிச்சோம் இல்லையா? ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் 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 எழுந்து வருவார்கள், உயிரடைந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இதற்கு என்ன கேள்வி உண்டாயிரும். பரிசுத்தவான்கள் சரி, அவங்க தங்களையே வெறுத்து பூமியில சொத்து கத்து தேடாம அதை வெறுத்து சொந்த பந்தங்களை கூட அவர்கள் 2ஆம் நிலைக்கு தள்ளி தேவனை முதலிடமாக வைத்து அவங்க அவ்விதமாக தேவனை பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். பாஸ்டர் ரசல் எப்போது சத்தியத்தை தெளிவா புரிஞ்சாரோ உடனே அவர் என்ன செய்தாரு? தனக்கு 7-8 டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க, அமெரிக்கால டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கிறது பெரிய கடை இல்லையா? நம்ம இமேஜின் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை இந்த ஃபீனிக்ஸ் மால் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அவர் பெரிய கடை, அதுபடி 7 கடை போல இருந்தான். அதை எல்லாம் உடனே வித்தார். வித்துட்டு எல்லாவற்றையும் தேவனுக்காக, அப்படிப்பட்ட பெரிய மில்லினர், தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஊழியம் செய்து சாகும்போது ஒரு $100 பாக்கெட் இருந்தான். அப்படி ஒரு பாப்பராக அவர் மறித்தார் என்று பார்க்கிறோம். இது யாருக்கு முடியும்? அது அப்படிப்பட்ட ஓட்டத்து, வானத்துக்குரியவர்கள் ஓட்டக்கூடிய ஓட்டம் அது இல்லையா? ஸோ நமக்கு வந்தவர்களுக்கு ஒரு வசதி வந்தோன்னா வசதியை பெருக்கணும்னு தான் யோசிக்கணும். எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்போமா? அப்படிப்பட்ட மெட்டீரியலிஸ்ட் நம்ம அப்படி நிலையில ஓடுறவர்கள் வேற. ஆனா அப்படி மருத்துவரா இருக்கிற நம்ம எல்லாம் தேவன் யேசுவா கிறிஸ்துக்குள்ளாக திரும்பவும் மரண நிலையிலிருந்து, உயிரற்று போன இழந்து போன நிலையிலிருந்து திரும்ப பெறும்படி, மறுபடியும் ஜீவனை பெறும்படி செய்கிறார் என்றால் எதற்காக செய்கிறார்? இது ஒரு கேள்வியாக பேசிக்கா எல்லாருக்கும் இருக்கணும். இந்த கேள்வியை தாண்டி நம்ம வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம், கருத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாருக்கும் அந்த கேள்வி வர வேண்டும். இந்த கேள்வி வந்தாலே அது தேவனுடைய வெளிச்சம் அங்கே ஸ்பார்க்கு லைட் என்று அவங்க இதயத்துக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். இது எதற்கு என்று கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேள்வி கேட்கும்போதுதான் நமக்கு என்ன செய்யணும்? அது யோசிக்க சொல்லும், அது விடை கிடையாது. எதற்காக என்று பார்க்கும்போது அதுக்கு தான் விடை என்ன? அது நியாய தீர்ப்பு அடைவதற்காக வருகிறார்கள். இது கூட எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இதை கூட ஏற்றுக்கொள்வார்கள். நியாய தீர்ப்பு அடைவதற்காக வருகிறார்கள் என்று சொல்லுவாங்க. அடுத்த ஸ்லைடு போடலாம். நியாய தீர்ப்பு நாளுக்காக வர்றாங்க. அது 1000 ஆண்டுகள் நியாய தீர்ப்பு நாள். அது நியாய தீர்ப்பு நாளே 1000 ஆண்டுகள் என்பது அவருக்கு ஒரு பெரிய கேள்வி. 24 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதவசனம் தெளிவா சொல்லுது. 2 Peter 3:8 நியாய தீர்ப்பு நாளை பற்றி சொல்லிட்டு, பிரியமானவர்களே, ஒரு நாள் தேவனுக்கு 1000 வருஷமும் 1000 வருஷம் ஒரு நாள் இப்போ இருக்குது என்று அறியீர்களா என்று சொல்லி நியாய தீர்ப்பு நாளை ஒரு 1000 வருட காலம் என்று பேதுரு கூறுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 24 பரிசுத்தவான்கள் உயிரோடு யேசுவா கிறிஸ்து கூட 1000 வருஷம் ஆளுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 24 கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். ஆக நியாய தீர்ப்பு நாள் 1000 வருடம் என்று பார்க்கிறோம். இப்போ 1000 வருடம் நியாய தீர்ப்பு ஒண்ணு நம்ம இந்தியா மாதிரி ஒரு கேஸை இழுத்து அடிச்சு 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க முடிவு சொல்றாங்க. இதுக்குள்ள இருக்கிற அந்த கேஸோட ஆட்கள் சில செத்தே போயிடுறாங்க. அந்த சாட்சிகள் எல்லாமே செத்து போறவங்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட இழுத்து அடிச்சு செய்யற காரியமா அது நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய சுயநலத்தையும் தான் காட்டுகிறது இல்லையா? ஈவுள் காரியங்கள்லாம் காட்டுது. உண்மையாவே தேவனுடைய காரியம், ஞானம் உள்ள தேவன், எல்லாத்தையும் அறிந்தவர், அர்த்தமும் தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? இமைப்பொழுதுல கொடுத்துடலாம். ஆனா அவர் 1000 வருஷம் எடுக்கிறாருன்னா அப்போ அந்த நியாய தீர்ப்பு என்ன என்று நம்ம சந்தேகப்பட வேண்டும். ஏன் தேவன் அப்படி எடுக்கிறார்? தேவன் அப்படி பலியினாரா என்று யோசிக்க சொல்லும். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இதுல தெளிவா சொல்லப்படுது உம்முடைய நியாய தீர்ப்புகள். இது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்க டெஃபினிஷன் நியாய தீர்ப்பை பற்றி இல்லையா? உம்முடைய நியாய தீர்ப்புகள்
பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள், பூச்சக்கரத்து குடிகள் தான் தமிழ்ல என்னடா பூச்சக்கரத்து குடிகள்லாம் என்ன பூ அது, அந்த என்ன பூச்சக்கரம் இருக்குது அப்படின்னு யோசிக்க சொல்லும். இது மொழியாக்கத்தில் உள்ள காரியம். ஆங்கிலத்தில் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி எர்த், பூமியில குடியிருக்கிற மக்கள், பூமியிலே வாழ்கிற மக்கள். இதுதான் சிம்பிள். அதை மொழியாக்கம் பண்ணிட்டாங்க. சரி, பூமியில் வாழ்கிற மக்கள், பூமியின் குடிகள், அது சிம்பிளா வச்சுக்கலாம். பூமியின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள், நீதியை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் நித்திய நரக வேதனைக்கு போவான்னு சொல்லி சொல்லலை. அவர்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இப்ப அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமான ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பது. இதுல பாருங்க, அந்த நீதியை கற்றுக்கொள்வார்கள் போன வசனத்துல படிச்சோம். அது எப்படி கற்றுக்கொள்வாங்க? அவன் மனம் திரும்புறான். அவர் என்ன செய்யறாரு? கடிந்து கொள்ளப்படுகிறார்கள், சிக்ஷிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளார். அப்ப புத்தி மாறிட்டு, சண்டை போடுறவனுங்கிற புத்தி போய் அது மண்வெட்டியா மாத்துறாங்க. அநேக கிராமங்கள்ல, எங்க ஊர் பக்கங்கள்லாம் அநேகர் வீடுகள்ல அருவாள்கள் உண்டு, வச்சிருப்பாங்க. அவங்க தோட்ட வேலைக்கு போகாட்டா கூட வீட்டுல ஒரு அருவாள் இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்துக்கு தங்களுக்கு வேணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு யுத்தம் பண்ற புத்தி இருக்குது அர்த்தம். வெட்டணும் என்ன ஒரு எண்ணம் இருக்கிறதே பார்க்கிறோம். அங்க அருவாள்களை நினைச்சுவாங்களாம், ஈட்டிலே அரிவாள்களாகவும் மாத்துவாங்க சொல்றாரு. இது இங்க அரிவாள் வந்து விவசாயத்துக்குரிய அரிவாளை சொல்லப்பட்டிருக்கு. பட்டயங்கள், ஈட்டிகள், இந்த தீமை செய்யற காரியங்கள்லாம் மாறி அவர் என்ன செய்யறாங்க? நியாயமான விவசாய வேலைக்கு போற மாதிரி சொல்லப்படுறதே பார்க்கும். ஜாதிக்கு விரோதமா ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் விசதை கற்பதும் இல்லை என்றே சொல்லப்படுறதே பார்க்கும் இல்லையா? என் கூட ஒருத்தர் படிச்சான். அவன் வந்து அநேகர் வெட்டியிருக்கான்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருந்தேன். அது எப்படிப்பா இப்படி முடிஞ்சதுன்னு கேட்கும் போது, முதல்ல ஒரு ஆளை வெட்டி ரத்தம் வர்றதை பார்த்துட்டோன்னா மீதி எல்லாமே தைரியமா செய்ய புத்தி வரும்னு சொன்னான். அப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் படிக்கிறாங்க. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இனி யுத்தத்தை கற்பதும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாடம் படிப்பதற்காக, பாடம் மட்டும் படிப்பதற்கு இல்லை, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவார் சொல்ற பாடம் இல்லை, அவர்கள் புத்தியே மாறுது இல்லையா? புத்தியே மாறுது. அப்படி மாறக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு நியாயமாக நியாயத்தை நிதானித்து கற்று செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு. நியாய தீர்ப்பு நாளுக்கு வேதத்துல பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்துல பல வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னா, மறுஜென்ம காலம். சேஷர்களை பேதர் கேட்கிறா இல்லையா, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது, நீ மறுஜென்ம காலத்தில் நியாய தீர்ப்பு செய்வீர்கள், சிங்காசனம் இருந்து என்ன செய்யுங்க, பூமியின் குடிகளை நியாய தீர்ப்பு செய்வீர்கள். மறு ஜென்மம், ரீஜெனரேஷன் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. ரீஜெனரேஷன் என்பது ஜெனரேட் பண்றதுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஷேப்பு கொண்டு வந்து வடிவம் அமைக்கிறது, அதுதான் ஜெனரேட் பண்றது. கியர் ஜெனரேஷன், கியர் செய்யும்போது அதை இப்போ ஒவ்வொரு பல்லையும் கியர் உள்ள டூத் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி கொண்டு வராங்க. அது மெஷின் தான் தேய்க்குது, ஆனாலும் அது உடனே அந்த ஷேப்புக்கு கட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்ன? ஜெனரேஷன், கியர் ஜெனரேஷன். அதுபோல தேவன் மனிதர்களை இவையோட கொண்டு வந்து மறு ஜென்மமாக அவளை ஷேப் பண்ணி கொண்டு வர்றார். அதற்கு தான் 1000 வருடம் தேவைப்படுது. இன்னொரு இடத்துல எபிரேயர் 9:10 சீர்திருத்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஃபார்மேஷன் என்று வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அடுத்தாப்புல இளைப்பாறுதல் காலம் என்று அப்போஸ்தலர் 3:19 சொல்லப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலா ரெஃப்ரெஷிங்கிற வேர்டு உபயோகிக்கப்பட்டிருக்கு. அது தெம்பூட்டும் காலம், 1000 வருட அரசாட்சி. அதே போல அடுத்தாப்புல நிறைவேறு தீரும் காலங்கள் தமிழ் மொழியாக்கம் அப்போஸ்தலர் 3:21 திரும்ப பெருங்காலம், ரெஸ்டிடியூஷன் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அது யூதா பொதுவான ரட்சிப்பு என்று அழைக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? வானத்துக்குரிய ரட்சிப்பு, பூமிக்குரிய ரட்சிப்பு என்று பிரிச்சு படிக்கிறோம் இல்லையா? ஆக அதே தான் சொல்றாரு, சர்ச் சல்வேஷன், வேர்ல்ட் சல்வேஷன். அதே தான் யூதா கூறுகிறார். புஸ்தகங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து பேச கவனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் பேசுறேன்னு சொல்றாரு. பொதுவான ரட்சிப்பு அது காமன் சல்வேஷன் என்ற பக்கம். அந்த 1000 வருட அரசாட்சியில நடக்கிற காலகட்டத்துக்கு பேரு இன்னொரு பேர் என்ன? பொதுவான ரட்சிப்பு, பரிசுத்த பெருவழி
இன்னும் சொல்ல போனா பரிசுத்த நெடுஞ்சாலையில் இருக்கணும். ஹைவே, ஹோலி ஹைவே. தமிழ்ல அதை பெருவழி என்று போட்டாங்க. அது அகலமான வழி என்று சொல்ல அர்த்தம் கொடுக்கிறது. இது வந்து ஹைவே என்று சொல்லப்படுது. தட்டு தடங்கு இல்லாம நேர ஓடிட்டே போகலாம். அப்படிப்பட்ட பெருவழி என்று பார்க்கிறோம். அது கடைசி காலத்தில் வெளிப்படுகிறார் ரட்சிப்பு என்று பேதுரு சொல்கிறார். ஒப்புரவாக்கும் ஊழியம் என்றே சொல்லப்படுறது 2 Corinthians 5:19 சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இப்போ யெகோவா கிறிஸ்து இருப்பு கோலால் ஆட்சி செய்வார் என்று வெளிப்படுத்தல 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு இருப்பு கோல ஆட்சி ஒன்று வருது. அது அந்தி கிறிஸ்துவின் இருப்பு கோல ஆட்சி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை இதில் எடுக்கக்கூடாது. இது யெகோவா கிறிஸ்து தான் ஆளுகிற காலத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆட்சி இருப்பு கோல ஆட்சி என்று சொல்லலாம். கொயக்கலத்தை நொறுக்கி போடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த போல நீதியை கற்கும் காலம் ஏசா 26:9-2-4 பார்த்தோம். ஆக 1000 அரசாட்சியில நான் பார்க்கிற காரியம் வந்து அது ஒரு ரட்சிப்பின் காலம், நீதியை கற்றுக்கொள்ளும் காலம், நிச்சயமாக தெம்பூட்டு காலம். நான் இழந்து போனது திரும்ப இழந்து போனது என்னது? தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனுடைய சாயல் இல்லையா, சகத்திய ஆளுகளும் தன்மை, இவெல்லாம் இழந்து போயிட்டோம் ஆதாமுக்குள்ள. எல்லாவரையும் திரும்ப பெறுகிற ஒரு காலம், தேவனோட ஒப்புரவாக்குற காலம், தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிற காலம். அதே சமயத்தில் தேவன் யெகோவா கிறிஸ்து மூலம் என்ன செய்கிறார்? யெகோவா கிறிஸ்து எப்படி ஆளுகிறார்? இருப்புக்கோளால் ஆளுகிறார். தண்டனை, பயங்கர தண்டனை. தண்டனை என்று சொன்னாலே யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. ஸ்கூல்ல விட டீச்சர்ஸ் நினைக்க முடியாது, பிள்ளைகளை கண்டிக்க முடியாது, அவங்கள தொடவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை வந்து கொண்டு இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுறாங்க, துணிஞ்சு டீச்சர்ஸே கிளாஸ் நடத்திக்கிட்டு போதே குத்திடுறாங்க. அப்படிப்பட்ட தவறான காரியங்களையும் நடக்கிறத பார்க்கிறோம். தண்டிக்கிறவங்க முக்கியமான ஒரு காரியம். அந்த 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 விதமான மாரல் சயின்ஸை கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க இல்லையா? வேதாம் என்று சிறுவழியில சிக்ஷைக்கு வளர்த்த திறமை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். இப்ப யெகோவா கிறிஸ்து இந்த மருத்துவராகிய ஜனங்கள் உயிரோட வரும்பொழுது அவர்களை கண்டித்துதான் நினைச்சார், திருப்புறார், நிச்சயமா கண்டிக்கிறார். இதெல்லாம் ஒரு அக்னியால் ஆனப்படுத்துற பாடுகள். இதான் உத்தரிப்பு ஸ்தலம். உத்தரிப்புக்கு சொல்லி படிச்சோம். உத்தரிப்பு ஸ்தலம் அல்ல, உத்தரிப்பு காரம். அந்த அக்னியால் புடமிடுகிற காரியம், அக்னியால் சுத்தப்படுத்துகிற காரியம். இந்த விதமான சொல்லப்பட்ட காரியத்தை அறகுறையா புரிந்து கொண்டு கத்தோலிக்கர் நினைச்சாங்க அதை மரணத்தில் நடக்கிற காரியமாக எடுத்துட்டாங்க. 1000 யுகத்தில் நடக்கிற காரியமா இருக்கிறது. ஆக நம்ம பழைய ஸ்லைடுக்கு வந்துடலாம். அப்போ நிதானித்து கணித்து செயல்படுகிற காரியம், அதற்கு மீட்கப்படுகிற காரியம். இப்போ யெகோவாவுக்கு நியாய தீர்ப்பு இருந்தது. அநேகர் அதை மறந்துடுறாங்க. நியாய தீர்ப்பு பூமிக்கு தான் நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்றாங்க. அது யெகோவா கிறிஸ்துவும் இருந்தது. நிதானித்த அறிதலை கற்றுக்கொள்வதற்காக தேவன் அதன் மூலம் ரட்சிப்பை கொடுப்பதற்காக தேவன் எல்லாருக்கும் இந்த பாடத்தை கொடுக்கிறார். தன்னுடைய குமாரனாக இருந்தால் கூட இந்த பாடம். யெகோவா கிறிஸ்து ஏன் இவ்வளவு நிந்தை, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கசப்புகள் என்றெல்லாம் நம்ம யோசிப்போம். அது காரணம் என்ன? அவர் நியாய தீர்ப்பு யெகோவாவுக்கு யூத யுகத்துல என்னது நடந்தது. அது ஏசாயா 53:8 சொல்லப்படுறத பார்க்கிறோம். அவர் இடுக்கணிதம் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். அது அவருக்கும் நியாய தீர்ப்பு இருந்தது, ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அது நியாய தீர்ப்பு என்று சொல்லாம நிதானித்து கணித்தல் அந்த அபியாசம் இருந்தது, பயிற்சி இருந்தது என்று பார்க்கிறோம். அதுபோல சபைக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அது சுவிசேஷ யுகத்துல பரிசுத்த பேதுரு சொல்கிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமா இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதே போல மனிதர்கள் 1000 யுகத்துல இருக்குது. அதுதான் அப்போஸ்தலர்ல 17:31 என்ன சொல்கிறார்? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். அப்போ இது 3 காலகட்டத்திலையும் நியாயத்திற்கு இருக்கதான் செய்தது. அந்த நியாயத்திற்கு நிதானித்து அறிகிற தேவனுடைய நீதியை நிதானித்து அறிந்து செயல்படுற காலம். இந்த காலம் வந்து நம்ம குறிப்பா படிக்கிற மரித்தோருக்கு உயிர்த்தெழுதல் என்ற காலகட்டத்தை எடுத்துப்போம்னா அப்போஸ்தலர் 17:31 சொன்ன காரியத்தை எடுக்கிறோம். மனுக்குலத்துக்கு நியாயத்திற்கு என்ற கருத்தை நம்ம எடுக்கிறோம். சரி, அடுத்தாப்புல படிக்கலாம். இதுல உயிர்த்து எழுதல், உயிர்த்து எழுதல் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறேன். ரிசர்வேஷன் என்பது மருத்துவரை பொறுத்த வரைக்கும், மருத்துவரையும் உயிர்த்தெழுதலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வானத்துக்குரிய உயிர்த்தெழுதலை சொல்லல, நிச்சயமா யாரை பற்றி சொல்றேன்? மருத்துவரையும் உயிர்த்தெழுதல். பூமிக்குரியவர்கள் யெகோவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல்
அது ஏற்றுக்கொண்டு ஏனதோடு வாழ்கிறவங்க, அல்லது ஏற்றுக்கொண்டு பிரதிஷ்டை பண்ணி பிரதிஷ்டையை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள், இப்படி அநேக வகுப்பார் இருக்கிறாங்க. யாருமே என்ன செய்யல, மறுரூபப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் இந்த எழுந்த ஆரம்ப நிலை நடைபெண்ணமா இருக்கிறான், எழுந்து நிற்கிறான். இந்த கை போட்டு காட்டியிருக்கு இல்லையா, அங்கே பார்க்கிறோம். அது பிறகு உயிர்த்து இந்த 1000 காலகட்டத்துல உயிர்த்து எழுந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். அது இருப்பு கொல ஆட்சி இருக்குது, புடமிடப்படுதல், நீதியாய் நிதானித்தல், இழந்தை திரும்ப பெறுதல், மறுஜென்மம் அடைதல், இதெல்லாம் ஏற்கனவே படித்தோம். அந்த காரியங்கள் இந்த 1000 யுகத்தில் நடக்கிறதை பார்க்கிறோம். உயிர்த்து எழுதலாக நடக்கிறதை பார்க்கிறோம். இப்போ மரண சாபம் நீங்கி உயிர் தெரிந்து கொண்டே உயிரடைதல் என்று நாம் புரிகிறோம். அந்த கடைசி நிலைக்கு வரும்போது பூரண நிலை வருகிறோம். அது தேவன் முன் நிற்கத்தக்க பூரணத்துவம். இதற்கு முன்னதாக எல்லாமே தேவன் முன் நிற்க முடியாது. நம் குறைவுள்ளவர்கள் யெஷுவா கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து நம்மளை காத்து கொண்டே வருகிறார். ஆக உயிரோட வந்ததிலிருந்து யெஷுவா கிறிஸ்துடைய மத்தியஸ்தத்துக்களாக காக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். இது 1000 முடிவுல தான் என்ன செய்யறாரு யெஷுவா கிறிஸ்து, பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் முன்னே நம்ம எப்படி இருக்கணும், பூரணத்தை நமக்கு வந்துவிடும். தேவனமும் நிற்கத்தக்க பூரணத்தை வந்துவிடும். இவர்களை தான் யெஷுவா கிறிஸ்து என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ உயிர்த்தெழுதுங்கிற உயிர்த்தெழுந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நாம் நினைக்கிற பூரண நிலைக்கு வருகிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு முன்பாக படைக்கத்தக்க தகுதியை நாம் பெறுகிறோம். அடுத்த ஸ்லைடு. இதே தான் திரும்பவும் சொல்றேன். உடம்பிட்டு சுத்திகரிக்கப்படுதல், சிக்ஷைகள், அதாவது உத்தரிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். போன தடவை படித்த கருத்தோட ஒப்பிடுமானால் இது உத்தரிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். உத்தரிப்புங்கிறது வேதத்திலே கிடையாது, அதை தப்பாக பேசுகிறார் என்று கூட சில ரிமார்க்ஸ் வந்தது. அப்படி சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் பர்ஜிங்கிற வார்த்தை இருக்கதான் செய்யுது. உத்தரிப்புங்கிறது தமிழ் வார்த்தை தான். சரி, பரவாயில்ல. அதுக்கு இன்னும் சரியான கருத்து புடமிடுதல் என்று சொல்லலாம். புடமிட்டு சுத்திகரிக்கப்படுதல், சிக்ஷைகள், கீழ்ப்படிய அவன் மரணத்திலிருந்து எழுந்து வரும்போது அவன் பாவியாக, துன்மார்க்கனாக, அயோக்கியனாக, அக்கிரமக்காரனாக இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் தெளிவடைந்து கொண்டே வருகிறான், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே வருகிறான். கடைசியாக வரும்போது பியூர் ஒயிட்ல காட்டியிருக்கேன் அதே மனிதனை, இங்கே பிளாக்ல காட்டியிருக்கேன். 1000 அரசாட்சியில பூரண நிலைக்கு வந்துகிறான். அது சொற்ப காலத்தில் தன் அந்த பரீட்சை சந்திப்பதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறான். இப்ப அவன் முழுமையாக தன்னுடைய சுய சித்தத்தை தேவனுக்கு ஒப்படைத்து கீழ்ப்படியத்தக்க பலத்தை உடையவனா இருக்கிறான் இல்லையா, பூரண சக்தி உடையவன் இருக்கிறான். உயிர்த்தெழுதலின் பிள்ளையா இருக்கவே பார்க்கிறோம். சரி, அடுத்தது பார்க்கலாம். அப்போ உயிர்த்தெழுதல்னால அனுகூலங்கள் என்ன என்ற பார்ப்போம். விரைவாக பார்க்கலாம், நேரம் ஆயிட்டு. இது எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதான். நான் திரும்ப சிம்பிளா என்லைட்டன்மெண்ட் போயிடுறேன். யாவே தேவனின் வரையற்ற ஞானம், வல்லமை, நீதி, அன்பு ஆகியவற்றை விளங்க செய்கிறது. இப்போ ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் படித்தோம், ஞானம், வல்லமை, நீதி, அன்பு ஆகியவற்றில் உள்ள பழி அது நீக்கப்பட வேண்டும் என்று படித்தோம் இல்லையா. அப்போ எல்லாருமே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ சாத்தானுடைய உந்துதனால வேதத்தை தவறா புரிந்து கொண்டு வைராக்கியமாக தேவனுக்காக ஊழியம் பண்ணணும்னு சொல்லிக்கொண்டு தேவனுடைய ஞானத்தை கேலி பண்ணிக்கொண்டு, தேவனுடைய வல்லமையை கேலி பண்ணிக்கொண்டு, தேவன் நீதியை கேலி பண்ணிக்கொண்டு, தேவனுடைய அன்பை கேலி பண்ணிக்கொண்டு பழி சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த காரியங்கள் நீக்கப்படும் உயிர்த்தெழுதல் காரியங்களால ஒரு அனுபவமாக இருக்கிறது. அடுத்தது, யாவே தேவனை சேவிக்கிறவர்களை அவர் முற்றிலும் காத்து வைக்கிறார் என்பதை விளக்குகிறது. தேவன் மேலே என்ன செய்யலாம், தைரியமா விசுவாசம் வைக்கலாம். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ எல்லாரும் தைரியமா நின்றார்கள். தானியேல் தைரியமா நின்றான். இப்ப அந்த பாட்டு பாடுறாங்க, சிங்கக்கதிகள் எழுதி போட்டாலும் அப்படி இருப்பேன் அப்படி பாட்டுலாம் பாடுறாங்க. நம்ம அதே சமயத்துல அங்கே யாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை இடிச்சாச்சு சொன்னா இங்க குதிக்கிறாங்க இல்லையா. அப்போ சிங்க கபிகளை போடுறாங்க, இங்க பாடுறாங்க, அங்க கூட்டமா நின்று புரட்சி பண்ண போறாங்களே தவிர அது சந்திக்கிறேங்கிற கஷ்டமான ஒரு காரியம். அந்த காரியம் எப்போ தைரியமா நமக்கு வரும், உயிர்த்தெழுதலுக்கு மேலே நமக்கு அந்த நம்பிக்கை வரும்போதுதான் அந்த தைரியம் நமக்கு வரும். தேவன் காத்து வைக்கிறார், நம்மோடு இருக்கிற தேவன் அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற கருத்து நமக்கு வரும். இது எலிசா அந்த ஊழியக்காரன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்ன காரியம்.
நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்த காரியம், அடுத்த பாயிண்ட், யாவே தேவன் தம ஜனம் மரணபுரிந்த உண்மை உள்ளவர்கள் என நிரூபித்தது சாத்தானுக்கு தகுந்த பதிலடி. யோபு கிட்ட சொல்றான் இல்லையா, யோபை பற்றி, நீ அவரை தொட்டு போறோம், தோலை தொட்டு போறான், அதை செய்து போற, இதை செய்து போறான், அவன் உண்மை சேவிக்கிறான் இல்லையா, பார்க்கறான்னு சொல்லி ஒரு சேலஞ்சு பண்றான். அப்போ அவன் தேவன் நினைச்சாரு, அவன் சுவாசத்தை மட்டும் வச்சுட்டு என்னவும் பண்ணு சொல்லிட்டாரு. அவன் எல்லா விதமான படு சோழி கஷ்டத்தையும் கூட அனுபவிக்கிறான். யோபு தன் விசுவாசத்தை விட்டு வெளியே வரல இல்லையா. அதே போலதான் சுவிசேஷ யுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்தேவான்லாம் கல்லறியப்பட்டு கொல்லப்படலாம். சீஷர்கள் எல்லாரும் பலவிதமான பாடுகளுக்குள் நித்திரை அடைந்தார்கள், இரத்த சாட்சியா மறித்தார்கள். இன்னும் சுவிசேஷ யுகத்தில் அநேகர் இரத்த சாட்சியா மறித்தார்கள் என்று பார்க்கிறோம். இவரெல்லாம் எபிரேயர் 11ஆம் இடத்துல படிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களும் பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் நடந்திருக்கின்றன. அவர்கள் எல்லா காரியங்களும் ஏன் அவர்கள் தைரியமா செய்தாங்க? அவர்கள் நாங்கள் செத்தாலும் யாவே தேவன் தான் சேவிப்போம் என்று அவர்கள் சாத்தானுக்கு பதிலை கொடுத்தாங்க. விஸ்வாகிருதி சொல்லுங்க இல்லையா, ஆத்மாவையும் சரீரத்தையும் மரணத்தில் அழிக்கிறதுக்கு பயப்படுங்க, சரீரத்தை மட்டும் அழிக்கிறதுக்கு பயப்படாதுங்கிறார். சாத்தான் சரீரத்தை அழித்தா கூட நீங்க தைரியமா இருங்க என்று சொல்லவே பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு தூரம் விசுவாசம் தைரியம் கிடைக்கிறதுக்கு காரணம் உயிர்த்தெழுதாரு. தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நான் இந்த சரீரத்தில் மறித்தால் கூட தேவன் உயிரோட கொண்டு வருவார், என் மீட்ப உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே சுவிசேஷ யுகத்திலையும் இரத்த சாட்சியா மறித்தவர் எல்லாரும் அவ்விதமாக சாத்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிறாரு பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட், யாவே தேவன் பேருள்ள அன்புக்காக மனிதன் தன் ஜீவனையை கொடுப்பான் என சாத்தானுக்கு காட்டியது. அந்த அன்பு ஒரு சிநேகனுக்காக கூட ஜீவனை கொடுக்கிறது யோசிப்போம். ஆனால் தேவனுக்காக ஜீவனை கொடுக்குறாங்கிறது அது மிகுந்த அன்பை காட்டுகிறது. முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட அன்பு கொடுத்தாலும் அது செய்ய முடியும். அவ்விதமாக மனிதன் நினைச்சுதான் செய்வான் சொல்லி சாத்தானுக்கு ஒரு பெரிய பாடம். இது எப்பவுமே இந்த பெரிய காரியங்கள் பூமியில் நடக்கிற ரட்சிப்பு திட்டங்கள் பூமியில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே சாத்தானுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்து கொண்டே வருகிறது. இன்னும் அவனோடு விழுந்து போன தேவ தூதர்களுக்கும் அது பாடமாக இருந்து கொண்டே வருகிறது. அவங்களும் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பவுல் எழுதுகிறார். அதுபோல் நல்ல தூதர்களுக்கும் இது ஒரு பெரிய பாடமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேவன் பேரில் உள்ள அன்புக்காக மனிதன் தன் ஜீவனை கொடுக்கிற காரியம் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக அமைகிறதை பார்க்கிறோம். இது எப்ப சாத்தியமாகிறது? இந்த உயிர் தெழுதலால் அது சாக்கியமாகிறதை பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட், சாத்தான் மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு போக அவனை அனுமதிக்க தேவனா முடிந்தது. சாத்தானும் சோதிக்க தேவன் அனுமதிக்கிறார். இப்ப சேவானை கல்லிட்டு கொள்றாங்க. தேவன் அனுமதிக்காம சாத்தான் அவிதமா ஆட்களை எழுதி விட்டு சேவனை கொல்ல முடியுமா? தேவனை அனுமதிக்காம தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சித்திர வயசுக்குள்ள ஆகி மறித்திருப்பாங்களா? பேதுருவெல்லாம் தலைகளை சிலுவையில் அறந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அநேக இடங்கள்ல பயங்கரமான வேத காரியங்களை பற்றி இரத்த சாட்சிகளை பற்றி படிப்போமானால் பயங்கரமாக மறித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாத்தானால் வேவப்பட்டு மறித்தவர். இப்ப திண்டேல் தூண்ல கட்டப்பட்டு எரிக்கப்பட்டான், மரத்தூண்ல கட்டப்பட்டு எரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் செய்த பெரிய தப்பு வேதத்தை மொழியாக்கம் பண்ணது. அவன் இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் எரித்திருக்காங்க. கிறிஸ்தவர்களே செய்திருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய முடிஞ்சது சாத்தானால். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏன்? அவெல்லாம் கொல்லவும் உயிரும் அவருக்கு அதிகாரம் உண்டு, உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் உண்டு. அண்ணாள் சொல்றா இல்லையா, 1 சாமுவேல்ல 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை சொல்றார். அவர் கொல்லுறவர் அவரை உயிர்ப்பிக்கிறவர். அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறதாலே தேவனால் முடிகிறதாலே இவ்விதமாக தம்முடைய பிள்ளைகளை சாத்தானுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பதில் கொடுக்கிறதும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க அவரால் முடிகிறது என்று பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைடு, தேவனுடைய பிள்ளைகளை அன்பு நற்சாஞ்சி பெற்று வெகுமதிக்கு வழிவகுத்தது. இது தேவனுக்கு முன்னதாக தேவனுடைய பிள்ளைகளுடைய அன்பையும் காட்ட முடிந்தது. தேவன் தன்னுடைய அன்பை காட்ட முடிந்தது. ஒவ்வொரு சுவிசேஷத்தில் ரத்த சாட்சியா மறித்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்ட முடிந்தது இல்லையா? சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல்
இப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யறாங்க? தங்க அன்பை காட்ட முடியுது. யாவே தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து தாமும் ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்க பலி செலுத்துகிறான்னு சொன்னா அவன் தேவன் மீது வைத்த அன்பை விசுவாசத்துக்காக அதை அடிக்கடி உபயோகித்தால் கூட ஒரு மாதிரியாக எடுத்தா கூட அதுக்கும் அடிப்படையா இருக்குது அன்பு. இந்த அன்பை காட்ட அது நற்சான்று பெற்றதற்கு அந்த வெகுமதி பெறுவதற்கு வழிவகுத்தது என்று பார்க்கிறோம். அடுத்தாற்போல கடைசி பாயிண்ட், தேவன் தமது வாக்குத்தங்களுக்கு உண்மை உள்ளவர் என நிரூபிக்கிறது. திருச்சிகளை சமாதானத்தை நிறுவனம் சாத்தியமாயிட்டு. அநேகர் வாக்கு கொடுப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல அநேகர் வாக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்குகளை நிறைவேற்றுகிறார்களா என்று கேட்டா அது ரொம்ப ரேர். அநேக ஃப்ராடுகள் தான் இருக்காங்க. பொய் பேசி அநேக காரியங்களை செலுத்திவிட்டு ஓட்டம் வாங்கிட்டு ஏமாத்துற கூட்டம் நிறைய இருக்குது இல்லையா? ஒருவேளை பெற்றோர்கள் கூட பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் உண்மையான இதயத்தோடு தான் கொடுப்பாங்க. ஆனால் இயலாமை காரணமாக செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் இங்கே தேவன் கொடுத்த வாக்கு, உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு எவ்வளவு பயங்கரமான வாக்கு. தேவன் அதை நிரூபித்து காண்பிக்கிறார். எத்தனை வருடங்கள் கழித்து 2045 கொடுக்கப்பட்டது. அடுத்த 2000 வருஷம் கழிச்சு யேசுவா கிறிஸ்து வருகிறார். அது பிறகு 2000 வருஷம் கழிச்சு தான் இப்போது மருத்துவர் உயிரோட வரப்போறாங்க. இன்னும் வரல, அவங்க வரப்போறாங்க. அங்க வந்து நிறைவேற்றி அந்த உயிர்த்தெழுதல் காரியம் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். ஆக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆதாம் கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் சொல்ல முடியாது, ப்ராமிஸ். சிறியன் வித்துக்கும் பொன் வித்துக்கும் பகையை உண்டாக்கும் சொன்னார் இல்லையா? அந்த காரியத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உன் வித்துக்குள் பூமியில சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆதியாகமம் 22 திரும்ப சொல்றாரு. 12 உனக்குள், இங்கே உன் வித்துக்குள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறார். இப்ப நம்ம நிறைவேற்றி முடித்ததாகவே கருதி பேசுகிறோம். ஏன்னா நம்ம அதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆக தேவன் தமது வாக்குத்தத்தங்களுக்கு உண்மை உள்ளவர், அதை நிரூபிக்கிறார். அவர் சிற்சிகள் எல்லாரும் அதை நம்பி என்ன செய்யலாம்? சமாதானம் உள்ளவர்களாய், அமைதல் உள்ளவர்களாய் அமர்ந்து இருக்கலாம். இதுவும் அது சாத்தியமாயிட்டு என்று பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த உயிர்த்தெழுதல் காரியங்கள் கொண்டு வரப்பட்டது நமக்கு எவ்வளவு அனுகூலமா இருக்கிறது. இந்த அனுகூலம் நமக்கு மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்கும் உண்டு. இந்த அனுகூலம் கிறிஸ்துவுக்கும் அனுகூலம் இல்லை, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவன் காரியங்களை செய்வதற்கு அதுவும் பெரிய அனுகூலமா இருந்தது என்று பார்க்கிறோம். ஆக இது பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக அமைகிறதே பார்க்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடு. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம் இதெல்லாம் ஏன் படிக்கிறோங்கிற ஒரு கருத்து வரலாம். உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் முக்கியம், அன்பு முக்கியம், நம்பிக்கை முக்கியம். இந்த பரிசுத்த பவுல் வரங்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பல விதமான ஆவிக்குரிய வரங்களை பற்றி சொல்லும்போது, வரங்கள்லாம் சொல்லிட்டு கிடைச்சது வீடெல்லாம் ஓய்ந்து போகும், சீஸ் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிட்டு அவர் கடைசியில் என்ன சொல்றாரு? நிறைவானது வரும்போது இவெல்லாம் ஒழிந்து போய்விடும், ஆனால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அவைகள் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். நம்ம இப்போ நம்ம ஸ்டடிஸ்ல போகும்போது 1000 யுகம் முடிகிற காலத்துல விசுவாசம் நம்பிக்கையும் போயிடும், அன்பு மட்டும் தான் நிலைத்திருக்கும். ஆனா இப்போது இந்த நிலையில நமக்கு வேண்டிய விசுவாசம் நம்பிக்கையும் இருக்குது. வரங்கள் எல்லாமே ஒழிந்து போயிட்டது, பூர்ணமான காரியங்கள் வந்து விட்டது. ஆக வரங்களை பற்றி இப்போ பேசுகிறவர்களும் தவறான கருத்தை போதிக்கிறார்கள். ஆனால் இது நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம், நம்பிக்கையும் அன்பும். இந்த விசுவாசம் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அங்கே வேதத்தில் உள்ள முக்கியமான கருத்து வந்து 2. ஒன்று மீட்கும் பலி புண்ணியம், அடுத்தது உயிர்த்தெழுதல். அந்த மீட்கும் பலி புண்ணியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதில் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு வருகிற உயிர்த்தெழுதலை நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம், நம்பிக்கை என்பது யெசுவா கிறிஸ்துடைய மீட்கும் பலி புண்ணியத்திலும் யெசுவா கிறிஸ்துக்குள் கிடைக்கிற உயிர்த்தெழுதலிலும் நாம் சார்ந்து இருக்கிறோம். அப்படி சார்ந்து இருக்கும்போது தான் நமக்கு ஒரு அன்பு கிடைக்கும். அதான் ஆசரிப்பு கூடாரத்துல கேருபீன்களை பற்றி படிக்கும்போது இந்த கேருபீன் செட்டைகளுக்கு ஒரு செட்டை வந்து விசுவாசம், இன்னொரு செட்டை நம்பிக்கை. அது அன்புங்கிறது செய்யப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செயல்பட காத்து கொண்டிருக்கிறது, நீதி அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று படிக்கிறோம். ஆக இந்த காரியம் முக்கியமான ஒரு காரியம். நாம் அன்புள்ளவர்களாக தேவனுக்குள் வளர வேண்டும் என்றால் இந்த விசுவாசம், மீட்கும் பலி புண்ணியத்துல விசுவாசம் இருக்க வேண்டும்,
அதே சமயத்துல கிறிஸ்துவுக்குள்ளான அந்த உயிர்த்தெழுதல்ல, இந்த ரிசரக்ஷன்ல நாம் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் இருந்து கொண்டு வந்தோமானால், இதை சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு இருப்போமானால், நாமும் என்ன செய்யலாம், அந்த பின்னால 1000 யுகத்தில் வரக்கூடிய வளர்ச்சியை இப்பொழுதே வளர்ந்து கொண்டு தக்க வைத்துக் கொண்டு அங்கே வரும்பொழுது அந்த தகுந்த இடத்துல நம்ம ஃபிட்டின் ஆகும், பொருத்தப்படுவோம். அந்த பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது ஸ்லாக்கியம் நமக்கு. அதை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாம் ஜீவிப்போம். தேவன் தாமே நமக்கு இந்த சத்தியத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.